ஒரு கிளவுட் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். AWS இல்ல அஷ்யூரோ அதோட நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ப Terraform படிக்கிறதே வந்து கிளவுட எப்படி ஆட்டோமேஷன் பண்றது, கிளவுட்ல எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது தான் படிக்க போறோம். ஸோ, ஏதாவது ஒண்ணு AWS ஆர் அஷ்யூர் ஏதாவது உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு அப்படின்னா, தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே. அந்த Terraform கத்துக்கிறதுக்கு எனக்கு பெரிய இந்த கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணுமான்னு கேட்டா, அதெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும், நீங்க ஈஸியா கோட் எழுதிக்கலாம். அதாவது கோட் வந்து ஒரு பெரிய லாஜிக் எழுதுற மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்றும் டெராஃபார்ம் வந்து கோடு பெருசா எழுதணும் அப்படின்ற மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோர்ஸ்ல என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் குரூப்ல அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த டைட்டில்ஸ். ஸோ இது வந்து டோட்டலி 90 டேஸ் பிளான் பண்ணியிருக்கிறது. பட் மேபி இட் கேன் எக்ஸ்டெண்ட் டு 1 ஆர் 2 டேஸ். ஓகே. பேஸ்ட் ஆன் நம்ம எடுக்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறும். மேபி 20 டேஸ் வி கேன் எக்ஸ்டெண்ட் ஆர் 21 டேஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, ட்ரெடிஷ்னலா எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறமா என்னென்ன ஐஎஸ்சி டூல்ஸ் இருக்கு, அப்புறம் ஏன் நம்ம டெராஃபார்ம் சூஸ் பண்ணணும், அது மற்ற டூல் கூட கம்பேரிசன். ஓகே. அப்புறமா வந்து லேப் செட்டப், டெராஃபார்ம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, ப்ளஸ் அதர் டூல்ஸ்லாம் என்னென்ன தேவைன்றத இந்த ஃபர்ஸ்ட் டேல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. செகண்ட் டேல டெராஃபார்மோட பேசிக்ஸ். ஸோ டெராஃபார்ம் கோடு எழுதுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடி டூல். ஓகே. ஸோ அது என்ன டூல் நம்ம யூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும். ஓகே. அப்புறம் டெராஃபார்மோட பிளக்இன்ஸ், அப்புறம் டெராஃபார்மோட பேசிக் கமெண்ட்ஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ், அதை நம்ம வந்து டெராஃபார்ம் பேசிக்ஸ்ல பார்ப்போம். மூணாவது நாள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ டெராஃபார்ம் வந்து ஃபுல்லி இந்த பிளாக் பேஸ்ட் கோடு தான். ஸோ தேர்ட் டே நம்ம என்ன பார்ப்போம்னா, அது என்னென்ன பிளாக்ஸ்லாம் இருக்கு, அதனுடைய வெர்ஷன்ஸ் என்ன, ஓகே, அதனுடைய ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடர் பிளாக்கு, அப்புறம் அது மல்டிபிள் ப்ரொவைடர் பிளாக், இதெல்லாம் வந்து தேர்ட் டேல பார்ப்போம். ஃபோர்த் டேல இருந்து தான் வந்து நம்ம ரியலா கோடு எழுத ஆரம்பிப்போம். ஸோ வந்து எப்படி வந்து கோடு எழுதுறது டெராஃபார்ம்ல, கோடு எழுதி எப்படி ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து ஃபோர்த் டேவும் ஃபிஃப்த் டேவும் பார்ப்போம். ஃபோர்த் டே வி வில் டேக் அஷூர் அண்ட் ஃபிஃப்த் டே வி வில் டேக் ஏடபிள்யூஎஸ். ஓகே. ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக. பிகாஸ் நமக்கு சில பேருக்கு அஷூர் தெரியும், சில பேருக்கு ஏடபிள்யூஎஸ் தெரியும். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷூரா தான் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் சிக்ஸ்த் டே பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம்ல இருக்கிற மெட்டா ஆர்குமெண்ட்ஸ் லைக் கவுண்ட்னா என்ன, ஃபார் ஈச் எப்படி யூஸ் பண்றது, லைஃப் சைக்கிள் என்ன இருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் என்ன, அந்த மாதிரி சில மெட்டா ஆர்குமெண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணுன்றத சிக்ஸ்த் டேல பார்ப்போம். செவன்த் டேல அது இம்பார்ட்டன்ட் டாபிக் வேரியபிள்ஸ். ஸோ டெராஃபார்ம்ல இருக்கிற பேசிக் வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எயித்து டேல வந்து காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் வந்து பார்ப்போம். லைக் லிஸ்ட்னா என்ன, மேப்னா என்ன, டுப்புள்னா என்ன, செட்டுனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் வந்து டே 8ல பார்ப்போம். ஸோ டே 9ல வந்து டெராஃபார்மோட வேரியபிள் வேலிடேஷன்ஸ், அப்புறம் அவுட்புட் பிளாக் எப்படி யூஸ் பண்றது, லோக்கல் பிளாக் எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து 9th டேல பார்ப்போம். 10th டே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டெராஃபார்ம். ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட். ஸோ டெராஃபார்ம் ஸ்டேட் வந்து நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டெராஃபார்மோட ஸ்டேட் பேசிக்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, ரிமோட் ஸ்டேட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே பார்ட் ஒன்ல பார்ப்போம். பார்ட் டூல அந்த ஸ்டேட்டுக்குரிய சில ஸ்பெசிபிக் கமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுலயே திருப்பி அஷூர்ல வந்து பிளாக் ஸ்டோரேஜ்ல எப்படி நம்ம ஸ்டேட்ல ஸ்டோர் பண்றதுன்னு பார்ப்போம். பார்ட் ஒன்ல ஏடபிள்யூஎஸ் எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்ப்போம். பார்ட் டூல அஷூர்ல எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்ப்போம். பிளஸ் லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக இதெல்லாம் பார்ப்போம். ஓகே. டே 12ல வந்து டெராஃபார்ம்ல எப்படி ஒரு ஒரு ரிசோர்ஸை இம்போர்ட் பண்றது, ஓகே, அப்புறம் டீபக் எப்படி பண்றது, அதுல எப்படி நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் வியூல பாக்குறது, அப்புறம் லோக்கல் ஒர்க் ஸ்பேஸ் என்னன்றதை பார்ப்போம். டே 13ல வந்து சிஐசிடி டூல்ஸ் லைக் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ லைக் கிட்ஹப், ஜென்கின்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதை வச்சு டெராஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு லேப் பார்ப்போம். ஏன்னா டெராஃபார்ம் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்ல வந்து டெராஃபார்ம் நீங்க போய் லோக்கல் எங்க எக்ஸிக்யூட் பண்ண போறது கிடையாது. இட் இஸ் பியூர்லி யூஸ்ட் இன் டெவாப்ஸ் கல்ச்சர் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்ப நமக்கு அதை பத்தின
சில அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை புரிதல் வந்து தேவைப்படுது. அதனாலதான் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் வச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து கிட்டு கூட எப்படி ஜென்கின்ஸ் இன்டெகிரேட் பண்றது, அது வழியா எப்படி டெராஃபார்ம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றத இந்த டே 13ல பார்ப்போம். டே 14ல வந்து டெராஃபார்ம் மாடியூல்ஸ். ஓகே, நமக்கு வந்து லோக்கல் மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுது, ரிமோட் மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுது, பிரைவேட் மாடியூல், பப்ளிக் மாடியூல், இது எல்லாமே வந்து டே 14. டே 15ல வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பிளாட் எக்ஸ்பிரஷன்ஸ், டைனமிக் பிளாக்ஸ், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டே 15ல பார்ப்போம். டே 16ல வந்து டெராஃபார்ம்ல இருக்க சில கான்செப்ட் இருக்கு. ப்ரொவிஷனர்ஸ் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ப்ரொவிஷனர்ஸ்னா என்ன, நல் ரிசோர்சஸ்னா என்னன்றத இதுல பார்ப்போம். ஸோ ப்ரொவிஷனர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் ப்ரொவிஷனர், ரிமோட் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர், லோக்கல் எக்ஸிக்யூட் ப்ரொவிஷனர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலா நம்ம லேபோட பார்ப்போம். டே 17 அண்ட் டே 18 வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அலாட்டட் ஃபார் டெராஃபார்ம் கிளவுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஸோ டே 16 வரைக்கும் நம்ம வந்து டெராஃபார்ம் சிஎல்ஐ பார்ப்போம். டே 17 18 வந்து டெராஃபார்ம் கிளவுட் அண்ட் என்டர்பிரைஸ், எப்படி வந்து ஒரு டெராஃபார்மே வந்து கிளவுட் வச்சிருக்காங்க. ஸோ அது வழியா எப்படி வந்து நம்ம டெராஃபார்ம் கோட் எழுதி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது, அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, டெராஃபார்ம் சிஎல்ஐல இல்லாததுலாம் இதுல என்னென்ன இருக்குன்றத வந்து டே 17 அண்ட் டே 18ல நம்ம பார்ப்போம். டே 19ல வந்து வி ஹேவ் சம் யூஸ் கேசஸ். நம்ம ஆல்ரெடி லேப்ல நிறைய யூஸ் கேஸ் பார்ப்போம். பட் டே 19ல சம் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் பார்த்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்ப்போம். லைக் அடுத்தது வந்து டெராஃபார்ம் சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தட் யூ வில் கெட் ரீஃப்ரெஷ்ட். ஓகே ஓகே, இதுதான் வந்து கம்ப்ளீட் டெராஃபார்மோட கோர்ஸ் டீடைல்ஸ். நம்ம என்ன இந்த கிளாஸ்ல நம்ம கோ த்ரூ பண்ண போறோம்ன்றது. ஓகே, இதுல என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன்ஸ் தானே. நீங்க நடுவில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் இன்டரப்ட் மீ. ஓகே, நீங்க என்கிட்ட இன்டரப்ட் பண்ணி நீங்க கேள்வி கேட்கலாம். நான் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் நான் போவேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்புறமா வந்து இந்த நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம எல்லாம் பார்க்க போற ஒரு ஒரு செஷனும் நான் லேபோட ஒரு சில இதெல்லாம் கொடுப்பேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக. நம்ம அதே தான் வந்து கிளாஸ்லயும் பார்ப்போம். ஸோ அந்த நோட்ஸ் பிளஸ் அந்த லேபுக்குள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்டப் ரெப்போட அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இதான் அந்த கிட்டப் ரெப்பாசிட்டரி. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க ஜி. அப்புறம் அப்போ லேப் வந்து நாங்கள் எதுவும் ஓனர் செட் பண்ண தேவையில்ல, நீங்களே உங்கள் லேபை யூஸ் பண்ணிக்கலாம்ல? இல்ல இல்ல, லேப்ன்றது வந்து நான் லேப் கோடு கொடுத்துருவேன். ஓகேங்களா, லேப்ன்றது வந்து ஜஸ்ட் உங்க லேப்டாப் போதும் ஜி. லேப்டாப் தான் உங்க லேப். உங்க லேப்டாப்ல டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். அங்கிருந்து நீங்க யூ கேன் எக்ஸிக்யூட். இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் ஆர் அஷூர் இதுதான் வந்து நம்ம டார்கெட் பிளாட்ஃபார்ம் இருக்க போகுது. அப்போ நீங்க ஒரு ஏடபிள்யூஎஸ் ஒரு அஷூர் பிளாட்ஃபார்ம் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். நான் வந்து அந்த ஓகே டெராஃபார்ம ஓகே ப்ரோ. கோட் கொடுப்பேன், பிளஸ் அந்த பிராக்டிஸ் எப்படி பண்றதுன்னு கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இன்னையோட கிளாஸ் வந்து இப்போ ஆரம்பிப்போம். ஸோ டே 1 இன்னைக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் அப்படின்னா என்னன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ எவ்ரி செஷன்ல வந்து நான் லெட் மீ ட்ரை டு கிவ் சம் பிரேக் லைக் ஆர் 3 to 5 minutes. ஓகே, பட் நமக்கு அந்த டைம் பத்தாது. பட் லெட் மீ ட்ரை. ஓகே, பட் உங்களுக்கு யாருக்காவது நடுவில் பிரேக் வேணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் வி வில் கிவ் சம் டைம். ஓகே, பிகாஸ் கண்டினியூஸா 2 hours உட்காருன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் லெட் சி. ஓகே, ஸோ இதை நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அஜெண்டா. ட்ரெடிஷ்னல் எப்படி இருந்திருக்கு, டைப் ஆஃப் ஐஎஸ்சி டூல்ஸ் என்ன, மியூட்டபிள் இம்மியூட்டபிள்னா என்ன, எதுக்காக டெராஃபார்ம் யூஸ் பண்ணணும், டெராஃபார்ம் மற்ற டூல் கூட கம்பேரிஷன் பண்ணுவோம், டெராஃபார்மோட அட்வான்டேஜஸ் என்ன, ப்ளஸ் டெராஃபார்ம் வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றது, கிளவுட் வந்து எப்படி செட்டப் பண்றதுன்றத பார்த்துருவோம். ஸோ எவ்ரி செஷன் வி வில் ஹேவ் சம் ரீகேப் அண்ட் நாலேஜ் செக். ஸோ தட் நம்ம எவ்ரி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ வில் கெட் சம் கான்ஃபிடென்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன. ஓகே, ஸோ நார்மலா நமக்கு தெரியும் ஒரு ஒரு
இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஸோ வீடு ஒரு ஒரு வீடுன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள நீங்க வந்து பொருள கொண்டு வர முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி ஐடில வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணும், இல்ல ஒரு டாஸ்க் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த ஒரு ஆக்ஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லேயர் நமக்கு தேவைப்படுது. தட் இஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இங்க என்ன டெஃபினிஷன் குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பிசினஸ் அப்ளிகேஷன் வந்து அன்இன்டரப்டடா ரன் பண்றதுக்கு நமக்கு ஒரு 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 பேஸ் தேவைப்படுது. தட் இஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தோஸ் காம்போனன்ட்ஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்னவா இருக்கலாம்? ஒரு கம்ப்யூட்டர் சர்வர்ஸா இருக்கலாம், இல்ல நெட்வொர்க்ஸா இருக்கலாம், ஸ்டோரேஜா இருக்கலாம். ஓகே. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஒரு ஒரு பர்ட்டிகுலர் திங்ஸ நீங்க ரன் பண்றதுக்கோ, இல்ல ஸ்டோர் பண்றதுக்கோ நீங்க யூஸ் பண்ற அந்த ஒரு பேஸ் தான் வந்து இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. சரி. இத எப்படி நம்ப ஆட்டோமேட் பண்றோம்ன்றது தான் நம்ம இந்த Terraform வச்சு பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி Terraform மறந்துடுவோம் கொஞ்ச நேரம். ஸோ ட்ரெடிஷனல் வேல எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏன் Terraform வந்துச்சு, அது ஏன் இப்ப டாமினன்ட்டா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் வேல எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு டீம் இருக்கு. ஸோ ஒரு 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 சப்போர்ட் டீமும், ஒரு டெவாப்ஸ் டீமும் யாரோ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்மின் பர்சன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ நம்ம நார்மலா வந்து ஒரு என்விரான்மென்ட்ல வந்து நமக்கு நெறைய என்விரான்மென்ட் இருக்கும். கரெக்ட்டுங்களா சார்? லைக் டெவ் என்விரான்மென்ட், ஸ்டேஜ், QA, ப்ராட், ஐ மீன் ப்ரீ ப்ராட், ப்ராட் இந்த மாரி நெறைய என்விரான்மென்ட் இருக்கும். இப்போ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டெவ் என்விரான்மென்ட்ல பர்ட்டிகுலர் டெவ் என்வைரன்மென்ட்ல வந்து அட்மின் ஒன் வந்து ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அவர் செட் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து அவர் மேனுவலா கிரியேட் பண்றாரு. மேனுவலா கிரியேட் பண்றதுக்கு ஹி டுக்ஸ் ஆல்மோஸ்ட் 5 டேஸ். ஓகே. ஸோ அதே செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் வந்து இவர் வந்து QA கிரியேட் பண்ணணும், ஸ்டேஜிங்லயும் கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? QAக்கும் அவருக்கு வந்து இட் ஷுட் டேக் 5 டேஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ அட்மின் 1 வந்து எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணணும்? திருப்பி அட்மின் 2க்கு அதர் ரிசோர்ஸ்க்கு வந்து அவர் வந்து டாக்குமெண்டேஷன் குடுத்து மத்த என்வைரன்மென்ட்க்கு வந்து அதே ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவார். அப்போ அவரு டாக்குமெண்ட் ரைட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அட்மின் 2 குடுத்தாருன்னா, அந்த டாக்குமெண்டேஷன ஃபாலோ பண்ணி அவர் வந்து ஸ்டேஜிங்ல கிரியேட் பண்ணுவார். அகைன் ஹி வில் டேக் 5 டேஸ். ஓகே. ஜஸ்ட் 5 டேஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அதே மாரி புரொடக்ஷன் பண்ணாலும் 5 டேஸ் தேவைப்படுது. டிசாஸ்டர் கிரியேட் பண்ண நமக்கு என்ன தேவைப்படுது? 5 டேஸ் தேவைப்படுது. அப்ப பார்த்தீங்கன்னா, டோட்டலா 5 என்வைரன்மென்ட்க்கு நமக்கு டோட்டலா 25 டேஸ் தேவைப்படுது. ஓகே. இது வந்து மேனுவலா பண்ணும்போது. இதோட நிறுத்தல. இப்போ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்மின் 1 வந்து அட்மின் 2க்கு ஒரு டாக்குமெண்டேஷன் குடுக்கும்போது, ஒரு ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்? அந்த மிஸ்டேக் வந்து திருப்பி ஸ்டேஜிங்ல இருந்து ஸ்டேஜிங், புரொடக்ஷன், டிசாஸ்டர் ரெக்கவரி எல்லாத்துக்குமே அவர் ஃபாலோ பண்ருவாரு. அப்போ நமக்கு ஆப்வியஸ்லி நெறைய இஷ்யூஸ் வரும், அவுட்டேஜஸ் வரும். எல்லா என்வைரன்மென்ட்டும் வந்து சிங்க்ல இருக்காது. இதெல்லாம் தான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மேனுவலா பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ட்ரெடிஷனல் வேல ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க. இ இ இது இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இன்னொரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப அதே சமயம் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து நீங்க நெறைய கிரியேட் பண்ணணும். இப்போ அ இப்போ உங்களுக்கு ஒரு 5 காம்போனன்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அடிஷனல் இன்னொரு 5 காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும் அது கூட சேர்த்து அப்படின்னா, அகைன் யூ நீட் டூ ஹேவ் த அடிஷனல் டீம் மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனைகள். இன்னொரு இஷ்யூ வந்து இப்போ டெவாப்ஸ்ல பார்ப்போம். டெவாப்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணிட்டுருந்தாங்க ஆட்டோமேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெவாப்ஸ்னா வந்து இப்ப இட்ஸ் அ டெவலப் பிளஸ் ஆப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு டெவலப்பர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு ஒரு கோட் ரெடி பண்ணுவாரு. ஹி இஸ் ரைட்டிங் சம் அப்ளிகேஷன் கோட். ஓகேங்களா? ஸோ அவரோட வேலை வந்து ஒரு அப்ளிகேஷன் கோட் ரைட் பண்றது தான். பட் சப்போர்ட் டீமோட வேலை இல்ல ஆப்பரேஷன் டீமோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, தே ஹேவ் டு கிரியேட் த கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த டெவலப் ஐ மீன் த டெவலப்மென்ட் பர்சன். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அவர் அந்த அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரியான, அந்த ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணணும். சரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சர்வர் செட்டப் பண்ணணும். அதுக்குண்டான நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணணும். அப்புறம் ரூட்டிங் டேபிள் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணணும். பிளஸ் அதுக்கு தேவையான DB என்னவோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாரி சில வேலைகள் நம்ம மேனுவலா பண்ண வேண்டிய
இருக்கு. ஸோ இது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, மேனுவலா பண்றதால நீங்க கோயிங் ஃபார்வர்ட் வந்து இத மெயின்டெனன்ஸ் பண்றதும் உங்களோட வேலை தான். கரெக்ட்டுங்களா? இந்த சர்வீஸ நீங்க மெயின்டெயின் பண்றதும் உங்களோட வேலை தான். அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அட் த சேம் டைம் உங்களுக்கு மோர் தென் ஒன் என்வைரன்மென்ட் லைக் நான் முன்னாடியே பார்த்த மாரி டெவ், QA, டெஸ்ட் அந்த மாரி நெறைய என்வைரன்மென்ட் இருக்குன்னா, அந்த எல்லா என்வைரன்மென்ட்க்கும் வந்து சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ரா வந்து நீங்க கிரியேட் பண்ணி குடுக்கணும். அப்போ அந்த மேனேஜிங் மல்டிபிள் என்வைரன்மென்ட்ஸும் வந்து இட்ஸ் சம் டிஃபிகல்ட் டாஸ்க் வென் வி ஆர் டூயிங் த்ரூ மேனுவல் ப்ராசஸ். கரெக்ட்டுங்களா? இதுல இதுல நமக்கு வந்து ஹியூமன் எரர் வர்றதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறமா இதுக்கு நெறைய வந்து டைம் அண்ட் எஃபர்ட் தேவைப்படும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து டெவாப்ஸ்ல இருக்கிற சில பிரச்சனைகள். ஆட்டோமேஷன் இல்லாதப்ப. ஓகே. இதெல்லாம் எப்படி வந்து இப்போ Terraform வந்து இத ரெக்டிஃபை பண்ணுச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் என்னன்றத பார்த்துட்டு லெட்ஸ் அகைன் கம் பேக் டு திஸ் பாயிண்ட். ஓகே. நமக்கு இப்ப என்ன புரிஞ்சிருக்கு? ட்ரெடிஷனல் வேலை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் அப்படின்னா என்னன்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். இது வரைக்கும் எதனா கேள்விகள் இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட் நீங்க நீங்க இந்த 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 சென்டென்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் லெட்ஸ் டீகோட் இட். ஓகே. ஓகே. நமக்கு வந்து சில ஸ்கிரிப்டிங் டூல் வந்து நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு, பைத்தான் இருக்கு, ரூபி இருக்கு, பர்ல், பவர் ஷெல், இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்டிங் டூல் இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஐஏசி ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு கோடிங் நார்மல் ஸ்கிரிப்டிங் பத்தி பேசுவோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு டூல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங் டூல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஒரு ஒரு மேபி ஒரு சர்வர்ல ஒரு ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க இந்த ஷெல் ஸ்கிரிப்டோ இல்ல பைத்தான் ஸ்கிரிப்டோ இல்ல பவர் ஷெல் ஸ்கிரிப்டோ யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அது கரெக்ட்டுப்பா. இல்லாம டு சிம்பிளிஃபை த ஒர்க். கரெக்ட். அதுவும் பண்ண முடியும். பிளஸ் நம்ம இந்த ஸ்கிரிப்டிங் டூலை வச்சே நம்ம ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ் இல்ல ஒரு அஷூர் இருக்கு அப்படின்னா, அந்த அஷூர் ஏடபிள்யூஎஸ் குறிய ஒரு ஏபிஎஸ் இருக்கும், இல்ல ஒரு கமாண்ட் லைன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த கமாண்ட் லைன் வச்சு we should be able to create the infrastructure. ரைட்டுங்களா? இப்போ ஒரு இன்ஃப்ரான்றது நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு சர்வர் எடுத்துக்கிறேன். ஒரு ஏடபிள்யூ EC2 இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். என்னால EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த அதை வச்சு என்னால கிரியேட் பண்ண முடியும். அந்த கமாண்ட இந்த இந்த ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் ஒரு ஸ்கிரிப்டிங் டூல் மூலமா இன்க்ளூட் பண்ண அப்படின்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு கிரியேட் இட். கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன், ஒரு பர்டிகுலர் டாஸ்க நீங்க ஆட்டோமேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்னா டாஸ்க் ஆஸ் ஏ கோட். ஒரு டாஸ்க் நீங்க மேனுவலா பண்றீங்க. இப்போ ஒரு 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 சில சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல சர்வர் ரீஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு கிளீனப் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க. அதை நீங்க மேனுவலா பண்றதுக்கு பதிலா நீங்க அதை ஆட்டோமேட் பண்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்டிங் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை ரன் பண்றீங்க. அப்போ அந்த டாஸ்கை நம்ம ஒரு கோட் ஆக்கிட்டோம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்கிரிப்ட் ஆஸ் எ கோட் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஒரு கோடை வச்சு ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். அந்த கோடு மூலியமா நீங்க ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடுன்றது வந்து ஒரு கோடை வச்சு ஒரு இன்ட்ராவை கிரியேட் பண்றது தான் வந்து இது. சரி, நீங்க இப்ப கேட்கலாம், அப்ப என்னால ஷெல் ஸ்கிரிப்ட், பைத்தான், ரூபி இதெல்லாம் வச்சு என்னால ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஐஏசி டூல் கொண்டு வந்தாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வச்சு யூ கேன் கிரியேட் த இன்ஃப்ரா ஒரு ஒரு ஈஸி டு உங்களை கிரியேட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷெல் ஸ்கிரிப்டோட பேசிக் ஸ்கிரிப்டிங் இது. ஓகேங்களா? ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன டிஃபிகல்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ஷெல் ஸ்கிரிப்டோ இல்ல பைத்தான் ஸ்கிரிப்டோ இல்ல பவர் ஸ்கிரிப்டோ நீங்க எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா இருந்திருந்தா மட்டும்தான் உங்களால எழுத முடியும். பிளஸ் அந்த லாஜிக்கல் திங்கிங் இருந்தாதான் நீங்க எழுத முடியும். கரெக்ட்டுங்களா?
அப்படியே நீங்க எழுதிட்டா கூட அந்த இன்ஃப்ராவை மேனேஜ் பண்றதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். நம்ம வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்டோ இல்ல ஒரு நார்மல் ஸ்கிரிப்டுக்குள்ள வச்சு நீங்க மேனேஜ் பண்றீங்க ஒரு இன்ஃப்ராவை அப்படின்னா தட்ஸ் நாட் பாசிபிள். ஆக்சுவலி யூ கேன் கிரியேட் இட், பட் மேனேஜிங்ன்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகே. அப்புறமா அந்த ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டை பத்தியான உங்களுக்கு சில புரிதல் இருந்தா தான் அந்த அந்த ஏபிஐ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால அதை வந்து கோடுக்குள்ள இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. எப்போ நம்ம இதை வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கிரிப்டிங் டூல் மூலமா வச்சு மேனேஜ் பண்ணணும் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. அப்போ நமக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சிம்பிளா நமக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஃபா தேவைப்பா அப்படின்றத ஒரு 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 லைக் ஒரு ஒரு கீபேர் வேல்யூ மூலியமாவோ இல்ல டைரக்ட் ஒரு மெசேஜ் ஒரு டைரக்ட் ஒரு கோடு மூலியமாவோ நமக்கு சொல்ற மாதிரி இருந்தா நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஐஏசி டூல். ஓகே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு YAML ஃபைல், இது ஒரு டெராஃபார்ம் ஃபைல். ஓகே. இப்போ YAML ஃபைல பாத்தீங்கன்னா இது டைரக்டா ஒரு கீபேர் வேல்யூ மூலமா டைரக்டா நம்ம வந்து சொல்லிடலாம் நமக்கு என்ன வேணும். ஒரு இந்த T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் வேணும்ப்பா, இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கோ, ஓகே, இத்தனை சர்வர் இன்ஸ்டால் பண்ணு, இந்த சப்நெட் யூஸ் பண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது பெருசா வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய கோடிங் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இந்த கோடை பார்த்தா யாராலும் புரிஞ்சுக்க முடியும் என்ன பண்றாங்க அப்படின்றது. அதே மாதிரி டெராஃபார்ம் ஃபைல் பாத்தீங்கன்னா லைக் இந்த இமேஜ் ஐடி யூஸ் பண்ணு, இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோ இந்த மாதிரி கோடிங் வந்து ரொம்ப ஈஸியா ஆக்குறதுக்காகவும் பிளஸ் கோயிங் ஃபார்வர்ட் அதை ஈஸியா மேனேஜ் பண்றதுக்காகவும் கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஐஏசி டூல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். ஓகே. ஸோ ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சு கரெக்ட்டுங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் இஸ் மேனேஜிங் அண்ட் ப்ரொவிஷனிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த்ரூ கோட் இன்ஸ்டெட் ஆஃப் த்ரூ மேனுவல் ப்ராசஸ். ஒரு இன்ஃப்ராவை மேனுவலா கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரு கோடு மூலியமா நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ்ட் ஆன் த டூல் யூ ஹாவ் சூசன், லைக் இஃப் யூ சூஸ் டெராஃபார்ம், லைக் நமக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் இல்ல வந்து டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ஸ் இல்ல பாலிசிஸ் சில இதெல்லாம் இருக்கு. அதுல நீங்க கோட் எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும்னா இந்த இந்த ஐஇசி டூல் வந்து சோர்ஸ் கண்ட்ரோல்ன்றது வந்து இட்ஸ் அ GitHub repository. Any repository, it may be GitHub or Azure DevOps or Bitbucket or GitLab, whatever it is. அந்த ரெபாசிட்டரில இருந்து கோடை எடுத்து நமக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து ஒரு ஜென்ரிக் ஒரு டயக்ராம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா லெட் மீ ஷோ யூ அதர் ஒன். நான் சொன்ன மாதிரி இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது வந்து ஒரு ஒரு ரெபாசிட்டரி வந்து உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். அந்த கோடை நீங்க ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. ஓகே. அந்த ஏன் அப்படி ஸ்டோர் பண்ணா அப்பதான் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் லொகேஷன் நம்மள ஸ்டோர் பண்ண முடியும். பிளஸ் எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் இட். நம்ம இந்த கிட்டப்ப வந்து ஒரு டீடைல் நம்ம வந்து அந்த சிஐசிடி டூல் வரும்போது நான் திருப்பி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு லெட்ஸ் அசியூம் நம்ம இந்த கோடை வந்து ஒரு ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஒரு இதுதான் வந்து கிட்டப். ஓகே. ஸோ கிட்டப் சோர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஸோ அது கோட் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த ஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட்ஸ் இல்ல பாலிசி சம்திங் லைக் திஸ் இதை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இது என்ன பண்ணும், நம்ம யூஸ் பண்ற ஐஐசி டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐஐசி டூல்ஸ் என்ன பண்ணும், அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹை லெவல் டயக்ராம் ரிலேட்டட் ஐஐசி டூல். இது வரைக்கும் நான் சொன்னதுல எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். சுரேஷ், முகமது அலி ஹியர். சொல்லுங்க ஜி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வ் அட்மினாக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிளவுட் மல்டி விர்ச்சுவலைசேஷன் லைக் ஹைப்பர்-வி, விஎம்வேர், நுட்டானிக்ஸ், அப்புறம் ஓகே. அஜூர் ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிருக்கேன். ஆனால் எனக்கு ஓகே. வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி சர்வர் டிப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி இருக்காது. இப்போ ஆஸ் எ சர்வர் ம். அட்மின், சிஸ்டம் அட்மின் அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அவங்களோட அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு டே டு டே டாஸ்க்ஸ்? ஓகே. டே டு டே டாஸ்க்னா நீங்க அந்த இன்ஃபேக்ட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. அதுக்குள்ள நீங்க சில டாஸ்க் வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ண நினைக்கிறீங்க கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இப்போ நம்ம வந்து ஒரு நீங்க ரிப்போர்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணி ஃப்ரீக்வென்ட்டா இன்ஃப்ரா ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஓகே. ஆமா. ரிப்போர்ட் இருக்கும். எடுக்கிறதுக்கு. ஒரு 30% ஒரு ஓகே, ஓகே. 30% இருக்கும். ஒரு 30% இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா ஒரு 70% ஆப்பரேஷன் டாஸ்க்ஸ்
இருக்கும். இல்ல நியூவா நம்ம ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும், இல்ல கஸ்டமைஸ் ரிப்போர்ட் எடுக்கணும், இல்ல ஏதாவது வேல்யூஸ் அப்டேட் ஓகே. பண்ணணும். அந்த மாரி அ இது ஓகே. ஐ யூஸ்ஃபுல்லா காட் இருக்கும். இட். பட் Terraform பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஒரு இன்ஃப்ராவ கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான். நீங்க ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா, அதுல சில ஆட்டோமேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாரி ரிப்போர்ட் எடுக்கிறது, ஆ அந்த மாரியான ஒரு ஆட்டோமேஷன் டாஸ்க் வந்து Terraformஆல நம்ப பண்ண முடியாது. அதுக்கு நம்ப செப்பரேட் டூல்ஸ், அதர் டூல்ஸ் இருக்கு. பட் Terraform இஸ் பியூர்லி ஃபார் கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பேசிக்லி நம்ப டெவாப்ஸ்ல இது மெயினா நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. பட் உங்க சினாரியோல இது கொஞ்சம் லெஸ் யூசேஜ் தான் ஜி. ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஸோ அந்த டூல்ஸ் வந்து நான் இப்ப பார்ப்போம். அதுல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ ஐஏசி டூல்ஸ் வந்து நெறைய இருக்கு மார்க்கெட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு Terraform இருக்கு, கிளவுட் ஃபார்மேஷன், அஷூர்ல பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜர், கூகுள்ல பார்த்தீங்கன்னா கிளவுட் டெப்ளாய்மென்ட் மேனேஜர், அப்புறம் ஆன்சிபிள், செஃப், பப்பட், சால்டாக், வேக்ரண்ட் இந்த மாரி இது எல்லாமே வந்து அண்டர் எதுல வரும்னா ஐஏசி டூல்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ள தான் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? பட் இதுல வந்து உங்க ரெக்வயர்மெண்ட் ஏத்த மாதிரி நீங்க வந்து டூல் சூஸ் பண்ணணும். பட் ஏன் வந்து Terraform வந்து ரொம்ப டாப்ல இருக்கு அப்படின்னா, அது ஏன்றது இப்ப பார்க்கலாம். ஓகே. ஸோ நமக்கு டிஃபரெண்ட் ஐஏசி டூல்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், சர்வர் டெம்ப்ளேட்டிங், ப்ரொவிஷனிங் டூல்ஸ். ஓகே. ஸோ ஐஏசி வந்து மூணா பிரிக்க முடியும். ஒன்று வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், சர்வர் டெம்ப்ளேட்டிங், ப்ரொவிஷனிங் டூல்ஸ். இப்போ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அதில் தான் வந்து உங்க ஆன்சிபிள், பப்பட், சால்டாக் எல்லாமே வரும். சர்வர் டெம்ப்ளேட்லிங் வந்து டாக்கர், பேக்கர், வேக்ரண்ட் இதெல்லாம் வரும். ப்ரொவிஷனிங் டூல்ஸ்னு வரும்போது தான் வந்து டெராஃபார்ம், கிளவுட் ஃபார்மேஷன், டெப்ளாய்மென்ட் மேனேஜர், அஷூர் ஆர்எம் இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வரும். ஸோ இப்போ அவர் கேட்ட மாதிரி இப்போ அவர் கேட்டது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் கீழே வரும். ஸோ மேபி நீங்க ஒரு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நீங்க ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் ஆன்சிபிள் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. இல்ல டெம்ப்ளேட்டிங் நீங்க போணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டாக்கர் ஆர் சம்திங். பட் டாக்கர் இஸ் த காமன் திங். இட் கேன் பி யூஸ்டு வித் டெராஃபார்ம் ஆர் ஆன்சிபிள் வாட் எவர் இட் இஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் ஐஏசி டூல்ஸ். இது ஒன்னொன்னு என்னென்னன்றதை இப்ப பார்ப்போம். ஸோ தட் வி வில் கெட் சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க. ஒரு ஒரு சர்வர் டெப்ளாய் பண்ணிட்டீங்க. அந்த சர்வருக்குள்ள நீங்க அந்த சர்வர் ஹார்டனிங் பண்றதோ, இல்ல அதுல ஒரு பர்ட்டிகுலர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதோ, அந்த மாதிரியான சில வேலைகள் பண்றீங்க அப்படின்னா, தென் யூ ஷுட் கோ ஃபார் Ansible, Puppet ஆர் Saltag. ஓகே. ஸோ இட்ஸ் அ டிசைன் டு இன்ஸ்டால் அண்ட் மேனேஜ் சாஃப்ட்வேர். மெயினா வந்து ஒரு சாஃப்ட்வேர் மேனேஜ் பண்ணதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த 3 டூல். ஓகே. பட் கிராஜுவலா என்ன ஆச்சுன்னா, இப்ப ஆன்சிபிளும் வந்து இட்ஸ் லைக் Terraform. Terraform மாதிரி யூஸ் பண்ணலான்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வர் டெம்ப்ளேட்டிங். ஸோ சர்வர் டெம்ப்ளேட்டிங்ன்றது வந்து ஒரு ஒரு ஆம், ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி அந்த டாக்கர் ஃபைல்ல வந்து உங்களுக்கு தேவையான ஓஎஸ், தேவையான அப்ளிகேஷன், தேவையான கான்ஃபிகரேஷன் அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு டாக்கர் ஃபைல் ஒன்று எழுதுவீங்க. அந்த டாக்கர் ஃபைல நீங்க ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் இமேஜ் கண்டைன்ஸ் நீங்க அந்த டாக்கர் ஃபைல் என்ன எழுதியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஓஎஸ், என்ன கான்ஃபிகரேஷன், என்ன அப்ளிகேஷன், ஒரு 3 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் அது எல்லாமே வந்து அந்த டாக்கர் ஃபைல்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த டாக்கர் ஃபைல்ல இருந்து நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இமேஜ்ன்றது தான் இப்போ உங்களுக்கு ஒரு சோர்ஸ். ஸோ அந்த இமேஜ் இஸ் நத்திங் பட் த டெம்ப்ளேட். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல இருந்து யூ கேன் கிரியேட் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் ஆர் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ஆர் மல்டிபிள் சர்வர்ஸ் ஆர் மல்டிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த சர்வர் டெம்ப்ளேட்டிங்ன்றது. ஸோ அதுக்கு வந்து நீங்க டாக்கர் யூஸ் பண்ணலாம், பேக்கர் யூஸ் பண்ணலாம், ஆர் வேக்ரண்ட் யூஸ் பண்ணலாம், எது ஒன்றும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இட்ஸ் அ ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் டிபெண்டன்சிஸ். லைக் நம்ம விர்ச்சுவல் மிஷினை நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? விஎம் வேர்ல வந்து ஒரு விஎம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஎம் டெம்ப்ளேட்ல இருந்து யூ கேன் கிரியேட் மல்டிபிள் சர்வர்ஸ். ஸோ அதுதான் வந்து டெம்ப்ளேட்டிங், நத்திங் எல்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனிங் டூல்ஸ். ஸோ ப்ரொவிஷனிங் டூல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 பேசிக் ஒரு ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றது, அதோட ஸ்கெலிட்டன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து
இந்த ப்ரொவிஷனிங் டூல்ஸ் லைக் டெராஃபார்ம், கிளவுட் ஃபார்மேஷன், கூகுள் டெப்ளாய் மேனேஜர் ஆர் அஷூர் வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா. இப்போ சில என்வரன்மெண்ட் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ சில நிறைய கம்பெனிஸ்ல வந்து நிறைய என்வரன்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லா என்வரன்மெண்ட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே சிங்க்ல இருக்கணும். இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஒரு ஒரு டெவலப்பர் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் இல்ல ஒரு பெரிய ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப் பண்றதுக்கு ஒரு இன்ஃப்ரா தேவைப்படும். கரெக்ட்டுங்களா? அத டெவலப் பண்றதுக்கு நீங்க இன்ஃப்ரா கிரியேட் பண்ணி தருவீங்க. அவங்க கோட் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்ஃப்ரா வந்து நீங்க டெஸ்ட் என்வரன்மென்ட் கேட்பாங்க. அப்ப டெஸ்ட்டுக்கு நீங்க வந்து திருப்பி அதே மாதிரி செட் ஆஃப் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் என்வரன்மெண்ட்ஸ் வித் அந்த சிங்க்ல இருக்கணும்னும் போது திஸ் டூல் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா. ஆல்சோ it is useful for managing the infrastructure as well. Okay, I will come to the point later. Okay, so it is purely for deploy resources such as servers, database, network components, storage அந்த மாதிரி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ற டூல் தான் வந்து இது. ஓகே, சரி. நமக்கு ப்ரொவிஷனிங் டூல்ஸ்ல வந்து டெராஃபார்ம் வந்துருச்சு. பட் அது நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த 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 ஒரு 3 விதமான டூல்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் இதெல்லாம் விட்டு நான் ஏன் வந்து டெராஃபார்ம் போகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, because Terraform is the only tool which will support all the environments. Like வந்து உங்களுக்கு நீங்க VMware வச்சிருக்கீங்களா? எஸ். Terraform வந்து VMware சப்போர்ட் பண்ணும். ஒரு VMwareல ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா you can go for Terraform. AWS வச்சிருக்கீங்களா உங்க பிளாட்ஃபார்ம்? எஸ், யூ கேன் கோ ஃபார் Terraform. GCP-யா Terraform யூஸ் பண்ணிக்கலாம். அஷூரா Terraform யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஓப்பன் ஸ்டாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அலிபாபா கிளவுடா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெட்வொர்க்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெரஃபார்ம் வந்து இட்ஸ் அ காமன் டூல் விச் சப்போர்ட்ஸ் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ். சில என்வரான்மெண்ட்ல சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைபிரிட் கிளவுடா இருக்கும். லைக் அவங்க 2 3 கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. மல்டி கிளவுட் லைக் அஷூரும் சில பர்பஸ்க்கு வந்து அஷூரும் யூஸ் பண்ணுவாங்க, சில பர்பஸ்க்கு ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சில கம்பெனிஸ்லாம் வந்து டெரஃபார்ம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் டெரஃபார்ம் என்ற ஒரு டூலை வச்சே நீங்க என்ன பண்ணிக்க முடியும், மல்டிபிள் கிளவுட் வந்து உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? இதே வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் ஓட கிளவுட் ஃபார்மேஷன் டூல் போறீங்க அப்படின்னா, அது கிளவுட் ஃபார்மேஷன்ன்றது வந்து வெறும் ஏடபிள்யூஎஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். கூகுள் போறீங்க, டெப்ளாய் மேனேஜர் வந்து கூகுள் மட்டும் சப்போர்ட் பண்ணும். அஷூர் ஏஆர்எம் வந்து வெறும் அஷூர் மட்டும் சப்போர்ட் பண்ணும். பட் அது இல்லாம நீங்க டெராஃபார்ம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்கு, நிறைய சப்போர்ட் இருக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி மேனேஜ் த்ரூ டெராஃபார்ம். ஆல்சோ இட்ஸ் வெரி ஈஸி டு லேர்ன், வெரி ஈஸி டு ரைட் த கோட். ஓகேங்களா. ஸோ அதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட், ஓப்பன் சோர்ஸ். அதே மாதிரி டெராஃபார்ம் வந்து நீங்க ஒரு ஆர்டர் தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி டெராஃபார்மோட மெயின் இது வந்து ஸ்டேட் மெயின்டைன் பண்ணும். பிகாஸ் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணாதான் உங்களால அந்த என்வரன்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா. அப்புறம் வந்து இது இது இம்யூட்டபிள் இம்யூட்டபிள்ன்றதை பார்க்கலாம். ஸோ இட்ஸ் டிக்ளரேட்டிவ். அப்புறம் கிளைண்ட் ஒன்லி. டிக்ளரேட்டிவ் கிளைண்ட் ஒன்லி என்னது கம்மிங் செஷன்ஸ்ல பார்ப்போம். ஓகே. ஸோ இது ஒரு சிம்பிள் கம்பேரிசன் லைக் அதர் கான்ஃபிகரேஷனுக்கும் இந்த ப்ரொவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது. இந்த செஃப் பப்பட், ஆன்சிபிள், சால்டேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். பட் கிளவுடுன்னு வரும்போது எல்லாமே வந்து கிளவுட் சப்போர்ட் பண்ணும். பட் டைப்னு வரும்போது இது எல்லாமே வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். பட் டெராஃபார்ம் மட்டும் ப்ரொவிஷனிங். பிகாஸ் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் டூல் டு கிரியேட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து மியூட்டபிள், இது இம்மியூட்டபிள் அப்படின்னு என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ லாங்குவேஜஸ், ப்ரொசீஜர், டிக்ளரேட்டிவ் இதுவும் நம்ம என்னது அப்கமிங் செஷன்ஸ் பார்ப்போம். இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மியூட்டபிள் பிளஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? நான் ரொம்ப வேகமா போறேன்னா உங்க சஜஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திப்பேன். ஓகே. ஓகே. இப்போ மியூட்டபிள் வெஸ் இம்மியூட்டபிள் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து இந்த இப்போ ஆன்சிபிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஆன்சிபிள் இஸ் த இட்ஸ் அ மியூட்டபிள். டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இம்மியூட்டபிள். ஓகேங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னா மியூட்டபிள் அப்படின்னாலே இட்ஸ் கைண்ட் ஆஃப் மியூட்டிங் வித் சம்திங். ஓகேங்களா. ஒன்று கூட கலந்து இருக்கிறது தான் வந்து மியூட்டபிள். இம்மியூட்டபிள்னா வந்து ஒன்று கலக்காம இருக்கிறது. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அந்த மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம்.
நீங்க ஒரு சர்வர்ல, நான் ஆல்வேஸ் ஐம் டேக்கிங் சர்வர்ஸ் எக்ஸாம்பிள் பிகாஸ் தட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஒரு சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் வெர்ஷன் வந்து 1.0 இன்ஸ்டால் பண்றீங்க. ஓகே, வெர்ஷன் 1.0 ஓஎஸ்ல வந்து வெர்ஷன் 1.0 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றீங்க. கோயிங் ஃபார்வர்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஏதோ அப்கிரேட் பண்றாங்க, இல்ல ஒரு புது வெர்ஷன் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ஆன்சபிள் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா ஆன்சபிள் இஸ் a மியூட்டபிள் ப்ராடக்ட். அப்ப அது என்ன பண்ணும், அந்த ஆல்ரெடி உள்ள என்ன இருக்குன்ற அது தெரியாது. ஓகேங்களா, அது என்ன பண்ணும், எனக்கு வந்து வெர்ஷன் 1.1 வந்து நீ இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து ஆன் டாப் ஆஃப் த வெர்ஷன் 1.0ல வந்து இது இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, தட்ஸ் ஹவ் த மியூட்டபிள் ப்ராடக்ட் வில் ஒர்க். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வந்து பார்ப்போம். இது இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி ஒரு ஓஎஸ் வெர்ஷன் 1.0ல ஆப் வெர்ஷன் 1.0 வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஒன்று வருது. அது வரும்போது என்ன ஆகும்னா, இது ஆல்ரெடி இருக்கிறத கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புது மிஷின்ல உங்களுக்கு அந்த புது வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். இதான் வந்து இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னா ஆல்ரெடி இருக்கிறது கூட கம்பைன் பண்ண ட்ரை பண்ணும். இம்மியூட்டபிள்னா எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, இருக்கிறத வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ். இப்ப இம்மியூட்டபிள்ல வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வெர்ஷனை இன்னொரு வெர்ஷனா நீங்க அப்டேட் பண்ணும்போதோ இல்ல அது கூட நீங்க ஓவர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, டெஃபினெட்லி நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கூட இன்னொரு சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது டெஃபினெட்லி சம் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நார்மலா ஒரு நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கிறத வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்றது தான் இட்ஸ் பெட்டர் ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? ஸோ பட் இது என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிறதுல பண்ணும்போது நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் அக்கர் ஆகும். ஃபெயிலியர் நடந்ததுக்கு அப்புறமா அதை ட்ரபிள் ஷூட் பண்றது இன்னொரு பெரிய பிரச்சனை. அது எந்த இடத்துல பிரச்சனை வந்தது அப்படின்றதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு பதிலா நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, எனக்கு வெர்ஷன் 1.1 அப்ளிகேஷன் வெர்ஷன் 1.1 எனக்கு ரன் ஆகணும், அதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட். அத ஸ்வீட்டா சிம்பிளா பண்றதுக்கு நான் ஒரு புது மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு டெராஃபார்மோ இல்ல அதர் இம்யூட்டபிள் ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிறத டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புது மிஷின்ல உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுத்துரும். ஸோ தட் யூ வில் ஹாவ் எனி இஷ்யூஸ் அட் ஆல். உங்களுக்கு வந்து சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ் நம்ம இம்யூட்டபிள் போகும்போது. ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு இட்ஸ் மோர் ரிலையபிளா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்டபிளா இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம இஷ்யூஸ் வந்து உங்களால வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மியூட்டபிள் வெர்ஸ் இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து மியூட்டபிள் வெஸ் இம்யூட்டபிள் பேசுறோம் அப்படின்னா, இது வந்து இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு த சர்வர்ஸ், நாட் டு எனி அதர் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து வெறும் சர்வருக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டா வரும்போது மட்டும்தான் இந்த இந்த ஒரு டாபிக் வந்து நம்ம எடுக்கிறோம். மற்றபடி ஒர்க் ஆகுறது எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம். இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ் இருக்குன்னா, இப்போ இன்ஸ்டன்ஸ் தவிர நீங்க மத்த ஒரு காம்போனன்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஏடபிள்யூஎஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அது எப்படி அது ஒர்க் ஆகுற பிஹேவியர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதெல்லாம் மாறும். லைக் ஏடபிள்யூஎஸ் அஷ்யூர் அதெல்லாம். பட் வென் கம் டு த சர்வர் வித் அப்ளிகேஷன், வி ஹாவ் டு கன்சிடர் திஸ். ஓகே, இதுல என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, இப்போ ப்ரொசீஜரல் வெஸ் டிக்ளரேட்டிவ். ஸோ ப்ரொசீஜரல் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கோடிங் எழுதுறீங்க, அந்த கோடிங் வந்து நீங்க சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணு, அதுக்கப்புறம் இதை பண்ணு, இப்படிதான் இதை பண்ணு அப்படின்னு நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் அந்த ப்ரொசீஜரல் இருக்கக்கூடிய அந்த கோடிங் லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட இன்ஃபா வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்சர் இஸ் த ப்ரொசீஜரல் கோடிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஸோ இந்த பட் வந்து நீங்க டிக்ளரேட்டிவ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், இட் வில் டூ த ஒர்க் ஃபார் யூ.
ஓகேங்களா? லைக் இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் வி நீட் டு டிஸ்கிரைப் த அவுட்கம் தட்ஸ் இட். இதுல வந்து சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். நம்ம வந்து மத்ததெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடி என்ன இருந்தது, பிகாஸ் அது டெராஃபார்ம் ஆர் அதர் டிக்ளரேட்டிவ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த ஸ்டேட்டை வச்சு இது இது வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். பட் ப்ரொசீஜரல் போகும்போது லைக் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிளோ இல்ல வேற ஏதோ கோடிங் டூல் லைக் ஸ்கிரிப்டிங் டூல் பைத்தன் அந்த மாதிரி என்ன எடுத்தீங்கனாலோ நீங்க நீங்க தான் ஸ்மார்ட்டா இருக்க முடியும். சிஸ்டம் வந்து ஸ்டூப்பிடா இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா நீங்க ஸ்மார்ட்டா நீங்க அதை யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி கோடிங் எழுதினா மட்டும்தான் இட் வில் பிஹேவ் தட் வே, அதர்வைஸ் இட் won't. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜரல் வெஸ் டிக்ளரேட்டிவ். ப்ரொசீஜரல்னா நீங்க ப்ரொசீஜரா எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணு, அதுக்கப்புறம் இதை பண்ணு, இப்படி இருந்தா இப்படி பண்ணு அப்படின்னு எழுதுறது. டிக்ளரேட்டிவ்னா ஜஸ்ட் டைரக்ட்லி யூ கேன் கன்வே, இதுதான்ப்பா எனக்கு தேவை, இதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்றதுதான் ப்ரொசீஜரல் அண்ட் டிக்ளரேட்டிவ். ஓகே. பிளஸ் வந்து டிக்ளரேட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் வந்து நீங்க ஈஸியா ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த கோடு வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் உங்களுக்கு இப்போ கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க வந்து அந்த கோடை பார்த்தாலே உங்களால வந்து ஈஸியா வந்து ரீட் பண்ணிக்க முடியும். என்ன என்ன டெப்ளாய் ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்ல இருக்குன்றத ஈஸியா வந்து கோடை பார்த்தாலே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது நீங்க டெராஃபார்ம் கோட் நம்ம போகும்போது உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். நான் இப்ப என்ன சொல்றேன்றத டெராஃபார்ம் கோடு போகும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இதெல்லாம் தான் இருக்கு அப்படின்றது. ஓகே. ரெண்டாவது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் வெஸ்ட் ப்ரொவிஷனிங் டூல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ன்றது வந்து ஆஷிஷ் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ராவை கான்ஃபிகர் பண்ணதுக்காக யூஸ் பண்றது. நான் சொன்ன மாதிரி ஒரு சர்வர் இருக்கு. சர்வர் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அது நீங்க சம் ஸ்பெசிஃபிக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் லைக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா யூ 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 கேன் கோ ஃபார் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ப்ரொவிஷனிங் டூல்ஸ்ன்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி த நியூ ப்ரொவிஷனிங்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜிங் த எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து யூ கேன் கோ ஃபார் ப்ரொவிஷனிங் டூல்ஸ். அப்புறம் ஏஜென்ட் பிளஸ் ஏஜென்ட்லெஸ். இப்போ சில டூல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் செஃப் பப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏஜென்ட் டூல். ஏஜென்ட் டூல்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து நீங்க எல்லா கிளைண்ட்லையும் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. சோ தட் அந்த பப்பர் சர்வரோ ஆர் செஃப் சர்வரோ வந்து அந்த ஏஜென்ட் மூலியமா தான் வந்து அந்த கிளைண்ட்டை கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு டாஸ்க் பண்ண முடியும். பட் வேறஸ் நீங்க ஆன்சிபிளோ டெராஃபார்மோ இல்ல அதர் ஐஎஸ்சி டூல் எடுத்துட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அது எல்லாமே வந்து ஏஜென்ட்லெஸ் தான். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க பிகாஸ் ப்ரொவைடர் ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க ஆன்சர் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளே புக்ல வந்து நீங்க அந்த எஸ்எஸ்ஹெச்லாம் வந்து நீங்க ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ ஏஜென்ட்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் மூலியமா கம்யூனிகேட் பண்றது வந்து ஏஜென்ட். ஏஜென்ட் லெஸ்ன்றது வந்து ஒரு டார்கெட் என்வரன்மெண்ட்டை எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாம நீங்க டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி உங்க டாஸ்க்கை முடிக்கிறது தான் வந்து ஏஜென்ட் லெஸ். ஓகே. ஸோ ஏஜென்ட்ல என்ன பிரச்சனைனா நீங்க அதுல நிறைய மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. அதனால இட் இஸ் ஆல்வேஸ் கோ ஃபார் ஏஜென்ட் லெஸ். பட் ஆப்வியஸ்லி நமக்கு ஆன்சபிளோ டெராஃபார்மோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஏஜென்ட் லெஸ் டூல். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல நான் சொல்றது ஏதாவது புரியலையா உங்களுக்கு? இல்ல நான் ஏதாவது வேற மாதிரி ரீஃப்ரேஸ் பண்ணாலும் சொல்லுங்க. ஐ வில் சேஞ்ச் இட். ஓகே. ஓகே. இப்போ இப்போ ஜென்ரலா இருக்கிற பீப்புளுக்கு என்ன ஒரு மெயினான கன்ஃபியூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஆன்சிபிள் போறதா டெராஃபார்ம் போறதா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகுது. பிகாஸ் ஆன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம் வந்து இட்ஸ் அ மோஸ்ட் யூசபிள் ப்ராடக்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி கம்பெனிஸ். அப்போ அப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஆன்சபிளுக்கும் டெராஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை எப்போ யூஸ் பண்ணுன்றதை நம்ம அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ அதை வந்து நம்ம இங்க பார்ப்போம். இதான் ஒரு சிம்பிள் கம்பேரிசன். இங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப், அப்புறம் மேனேஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் அப்ளிகேஷன் செட்டப் பண்றது, அப்புறம் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்றது. ஒன் செக். சாரி. ஓகே. ஸோ டெராஃபார்ம் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஒன்லி டூல். நம்ம ஒரு இனிஷியல் ஒரு இன்ஃபாவை கிரியேட் பண்றதுக்கு டெராஃபார்ம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? தட் இஸ் த பெஸ்ட் டூல். ஓகே. அதுக்கப்புறம் டெராஃபார்ம் வச்சு நம்ம அந்த இன்ஃபாவை மேனேஜும் பண்ண முடியும். டெராஃபார்ம் வச்சு
இனிஷியலான அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனோ இல்ல அப்ளிகேஷன் செட்டப்போ நம்மளால பண்ணிக்க முடியும். இனிஷியல்னா வந்து அது வெரி இனிஷியல். எப்போ நீங்க ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, எப்போ நீங்க சர்வர் கிரியேட் பண்றீங்களோ அந்த டைம்ல யூ கேன் ஜஸ்ட் டூ த இனிஷியல் அப்ளிகேஷன் செட்டப் வந்து உங்களால பண்ணிக்க முடியும். எதை வச்சு? டெராஃபார்ம் வச்சு. பட் டெராஃபார்ம் வச்சு உங்களால அந்த அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே, அந்த அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ண முடியாது. எப்போ? இன்ஃப்ரா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா நீங்க ஒரு அப்ளிகேஷனையோ இல்ல ஒரு ஒரு அவர் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷனோ இல்ல ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா டெராஃபார்ம் வச்சு பண்ண முடியாது. பட் இஃப் யூ கோ ஃபார் ஆன்சபிள், ஆன்சபிள் வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் இன்ஃப்ரா வந்து கிரியேட் பண்ண முடியாது. தட் கிரியேட் பண்ண முடியாது மீன்ஸ் பண்ண முடியும், பட் தட்ஸ் நாட் த பெஸ்ட் ஆப்ஷன். ஆல்சோ அது யாரும் யூஸ் பண்றது கிடையாது. பிகாஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். ஆல்சோ மேனேஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் ஆன்சர் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா ஒரு இன்ஃப்ராவை நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு அதோட ஸ்டேட் தெரிஞ்சிருக்கணும். அந்த டூலுக்கு அதோட எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் தெரிஞ்சிருந்தா தான் மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸ்டேட்டை தெரியாம பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி வெரி இன்டெலிஜென்ட். நீங்க வந்து அதுக்கு தேவையான கோடு வந்து நீங்க அதுக்கு கொடுத்தீங்கன்னா எஸ் இட் கேன் டூ. பட் டெராஃபார்முக்கு அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு டைரக்டா எனக்கு இதான்ப்பா தேவை, இதை மேனேஜ் பண்ணு சொல்லிட்டா போதும், இட் ஈஸிலி கேன் டூ. பட் ஆன்சிபிள் வச்சு பண்ண முடியும்னு கேட்டா பண்ண முடியும். பட் அகைன் யூ ஹாவ் டு ரைட் லாட்ஸ் ஆஃப் கோட் அண்ட் யூ நீட் டு திங்க் லாஜிக்கலி டு மேனேஜ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? பட் நீங்க ஒரு அப்ளிகேஷன் செட்டப்போ இல்ல ஒரு அப்ளிகேஷன் மேனேஜ் பண்றதோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டீங்க அப்படின்னா ஆன்சிபிள் இஸ் த பெஸ்ட் டூல். ஓகே, ஆன்சிபிள் வச்சு நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் செட்டப் பண்றது, இல்ல வேற ஏதோ ஒரு டூலை கான்ஃபிகர் பண்றது, ஓகே, இல்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது பண்ண முடியும். ஆஃப்டர் சம் டைம் அதே அப்ளிகேஷன் நீங்க ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் கோ ஃபார் ஆன்சிபிள். தி சேம் திங் கோஸ் ஃபார் செஃப் அண்ட் பப்பட் ஆஸ் வெல். ஓகே, இதான் வந்து சிம்பிள் கம்பேரிசன் பிட்வீன் தி ஆன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஒரு கம்பேரிசன் நான் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ டெராஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொவிஷனிங் டூல், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆன்சிபிள் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் டூல், அதுவும் நமக்கு தெரியும். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் வந்து இட்ஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ். அது வந்து இது நாட் ஹெச்எல்சி, இட்ஸ் ஹெச்சிஎல், அஷுகாப் லாங்குவேஜ். அதே ஆன்சிபிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யாமல் ஃபார்மேட்டிங்ல இருக்கும் ஆன்சிபிள். ஓகேங்களா? லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிக்ளரேட்டிவ். டிக்ளரேட்டிவ் என்ன பேசியிருந்தோம்? டிக்ளரேட்டிவ்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லு, நான் பண்றேன், அது டிக்ளரேட்டிவ். ப்ரொசீஜரல்னா நீங்க ப்ரொசீஜரா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணு, நீங்க ஆர்டரா நீங்க சொன்னாதான் இட் வில் டூ ஆன்சிபிள். ஓகேங்களா? பிளஸ் டிஃபால்ட் ஆப்ரேஷன் என்னது? டெராஃபார்ம் வந்து இம்யூட்டபிள், ஆன்சிபிள் வந்து மியூட்டபிள். மெயினா நீங்க பார்க்க வேண்டியது வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் தான் வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்றது அப்படின்னு பேசியிருந்தோம். நான் சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு இப்போ. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா வந்து டெராஃபார்ம் வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ் சப்போர்ட் பண்ணும், ஆன்சிபிள் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எஸ், போத் கேன் டூ ப்ரொவிஷனிங் கான்ஃபிகரிங். பட் கான்ஃபிகரிங் வரும்போது டெராஃபார்ம் வந்து அட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் பண்ண முடியும். ஆன்சிபிள் பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் இவங்க பண்ணிக்க முடியும். பட் ப்ரொவிஷனிங் வரும்போது இது ஸ்டேட் மெயின்டைன் பண்ணாது. பட் ஸ்டில் யூ கேன் டூ ப்ரொவிஷனிங். ஓகேங்களா? பட் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் இட் கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்லெஸ் வந்து எஸ், ரெண்டுமே ஏஜென்ட்லெஸ் தான். ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு தனியா ஒரு மாஸ்டர் சர்வர்னு ரெண்டுத்துக்குமே வந்து தேவைப்படாது. ஓகே, ஸோ நம்ம இதுல மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த 3 பாயிண்ட். ஓகே, டிக்ளரேட்டிவ், ப்ரொசீஜரல், இம்யூட்டபிள் அண்ட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட் பண்ணாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆன்சிபிள் ஒரு கோடு எடுத்துப்போம். சின்னதா ஒரு கோடு ஒன்று, ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கான ஒரு கோடு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். லைக் நம்ம வந்து ஒரு ஒரு T2 நானோ வந்து கிரியேட் பண்றோம். இந்த இமேஜ் ஐடி வச்சு யூஸ் பண்றோம். இந்த ரீஜனை கிரியேட் பண்ணு, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணு, இன்ஸ்டன்ஸ் டேக் வந்து இது அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம இப்போ கோடிங் காட்டுறேன், பட் கோடிங் பத்தி நீங்க ரொம்ப மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் அது எப்படி வே ஆஃப் ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? கோடிங் எழுதுறது எஸ் ஆப்வியஸ்லி வி ஹாவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அதை நான் கிளியரா ஃப்ரம் பேஸ்ல நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா?
சரி. இப்ப அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு யுஎஸ் ஈஸ்ட் 1ல வந்து நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் டாப்ல இருக்கு. லெட்ஸ் ஃபர்கெட் அபௌட் திஸ். வி ஆர் கோயிங் டூ கிரியேட் ஒன் இன்ஸ்டன்ஸ் நவ். ஓகே. சோ அதுக்கான டூல் தான் இது. ஓகே. அதுக்கான கோடு தான் இது. ஓகே. இது ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? Ansible வந்து Ansible playbook. ஓகே. playbook போட்டு இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த ரன் பண்ற கமாண்டோ, இந்த கோடோ அதெல்லாம் நீங்க எதையும் பார்க்காதீங்க. ஜஸ்ட் see how it behaves. That's it. ஓகே. இன்னைக்கு. சோ நான் என்ன பண்றேன்? எக்ஸிக்யூட் பண்றேன். Okay, wait a second. Okay, there is issue on the tag. Let's remove it. Let's check this. ஓகே. இப்போ நான் அந்த Ansible வச்சு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த சர்வர் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க ஒண்ணு இப்போ டெப்ளாய் ஆயிருக்கு. இப்போ ஒண்ணு T2 Nanoல ஒரு சர்வர் இங்க டெப்ளாய் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சோ Terraform ஐ மீன் சாரி Ansible வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிரியேட் பண்ணிட்டோம். சரி. இப்ப கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ இது நாளைக்கு நான் இத மேனேஜ் பண்ணணும். நான் இத மேனேஜ் பண்ண போறேன். மேனேஜிங் மீன்ஸ் என்ன? அந்த எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர நீங்க எதனா மாத்துவீங்க, இல்ல அப்டேட் பண்ணுவீங்க, இல்ல புதுசா ஒண்ணு இன்க்ளூட் பண்ணுவீங்க, இல்ல அத டெஸ்ட்ராய் பண்ணுவீங்க. வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த மேனேஜ்மென்ட் ஆர் இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஒரு கோட வச்சு தான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு EC2 மிஷினா கிரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் பீயிங் டெப்ளாய்ட் நவ். ஓகே, இட் இஸ் நாட் ரன்னிங் நவ். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த T2 நானோ அப்படின்றத நான் வந்து T2 மைக்ரோ நான் வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் கால்ட் மேனேஜிங் த எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ். ஓகே, நான் வந்து ஆல்வேஸ் ஐம் டேக்கிங் த சர்வர்ஸ் as எக்ஸாம்பிள். ஓகே, பட் இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங் வித் த சர்வர். இட்ஸ் ஃபார் ஆல் த காம்போனன்ட். ஓகே. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த T2 நானோவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இப்போ மைக்ரோ நான் என்ன சொல்றேன்? எனக்கு வந்து மைக்ரோ நீ மாத்துப்பா அப்படின்றேன். இப்போ யாராவது சொல்ல முடியுமா? நான் இப்ப திருப்பி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இந்த T2 நானோன்றது T2 மைக்ரோன் மாறுமா மாறாதா? எனிஒன் கேன் ஆன்சர்? நானோ இருக்கும். அது போக T2 மைக்ரோவும் கிரியேட் ஆகும். சாரி ஜி, உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. T2 நானோ அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு T2 புது மைக்ரோ வந்து கிரியேட் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஸோ லெட்ஸ் see it now. ஸோ நான் இதே கூட தான் யூஸ் பண்றேன். நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா it is creating the new instance again. You can see it, right? So what it means actually? So Ansible-ஆல வந்து இந்த சிம்பிள் கோடை வச்சு நம்மளால எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்றது கஷ்டம். பண்ண முடியுமா கேட்டா பண்ண முடியும். ஆனா எப்ப பண்ண முடியும்? நீங்க இன்டெலிஜென்ட் கோட் எழுதணும். அதுக்கு திருப்பி நெக்ஸ்ட் டாஸ்க்ல வந்து இந்த ஏஎம் ஐடியா ஐ மீன் இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியா இருந்துச்சுன்னா இது ரன் ஆச்சுன்னா இதை நீ இதையே நீ வந்து டி டூ மைக்ரோவை மாத்து. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க அந்த லாஜிக்கா யோசிச்சு நீங்க எழுதினாதான் யூ கேன் மேனேஜ் இட். அதுக்கு நீங்க இன்டெலிஜென்ட் கோட் எழுதினாதான் பண்ண முடியும். பட் இன் ஜென்ரல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க், ரைட்? இப்போ நம்ம இங்க பாக்குறோம் T2 நானோ அப்படிதான் இருக்கு. T2 மைக்ரோ ஒன்று புதுசா டெப்ளாய் இருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்றது, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து இதுல டிஃபிகல்ட் டு மேனேஜ். இப்போ நீங்க திருப்பி இந்த இந்த இன்ஸ்டன்ட் நீங்க டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறீங்க. நீங்க டெஸ்ட்ராய் பண்றதுக்கு திருப்பி நீங்க அடிஷனல் கோட் எழுதணும். கோட் எழுதினா கூட திருப்பி நீங்க ரெஃபர் பண்ணணும். இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி இது ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இதை வந்து நீ டெஸ்ட்ராய் பண்ணு. அந்த மாதிரியான சில கோட்லாம் நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சிபிளோட சிம்பிள் கான்செப்ட். அதே மாதிரி நீங்க ஒரு நம்பர் ஆஃப் இப்போ இது நான் சிம்பிளா காட்டுறேன். பட் ஐம் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ். பட் லெட் மீ ஷோ யூ. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு டாஸ்க் வந்து எஸ்எஸ்எஸ் கனெக்ட் பண்றதுக்கு கனெக்ட் பண்றோம். எப்போ அது ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணு அப்படின்றோம்.
ஓகே, அப்புறம் ஹோஸ்ட் குரூப்ல ஆட் பண்றோம். இதுக்கப்புறமா அதை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு டாஸ்க் நம்ம இங்க எழுதணும். அந்த டாஸ்க்ல திருப்பி நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும். எந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி அதை நீங்க ரெஃபர் பண்ணணும். ஓகே, ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எழுதுனா தான் பண்ண முடியும். இப்போ நீங்க T2 நானோன்ற மைக்ரோ மாத்தினா திருப்பி நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து வேற ஏதாவது ரெஃபர் பண்ணி இன்னொரு டாஸ்க் எழுதி அது மாதிரி சில லாஜிக்கா நீங்க யோசிச்சு தான் எழுத முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ பட் இதே வந்து டெராஃபார்ம் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுல வந்து நான் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொன்னது என்னன்னா, இது ஆர்டர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்வீட்டன்ஸ் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அந்த மாதிரி லைன் பை லைனா ஒர்க் ஆகுதான் வந்து இட்ஸ் அ ப்ரொசீஜரல். ஓகே ஓகே, let's forget about this now. இப்போ இதே வந்து ஒரு நம்ம டெராஃபார்ம் கோடு ஒன்று சிம்பிளான ஒரு டெராஃபார்ம் கோடு எடுத்துப்போம். இப்போ இந்த டெராஃபார்ம் கோடு பாக்குறீங்க. இது என்ன பண்ணுது? இதை வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணுது? நான் அகைன் சொல்றேன், கோடை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. we will go in depth. ஓகே, ஐ மீன் ஃப்ரம் பேசிக்ல நம்ம டெப்தா போவோம். ஸோ இதுல என்ன பண்றோம்? நம்ம ஒரு இந்த ஏஎம்ஐ இமேஜ் ஐடி வச்சு ஒரு T2 மைக்ரோ கிரியேட் பண்ணு, இந்த டேகை யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். So let me delete these two machines now. Okay, okay. So நம்ம இப்போ இந்த மிஷினை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். Terraform apply. Don't worry about the command. Okay, நான் என்ன எக்ஸிக்யூட் பண்றதை worry பண்ணிக்காதீங்க. Just to see how it behaves. That's it. Because இன்னைக்கு டே 1 தான், நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓகே, now இது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. Let's see in the console now. ஓகே, ஒரு மிஷின் இதான் நம்ம டேக் கொடுத்துருந்தோம், நேம் கரெக்ட்டுங்களா? இந்த டேக் கொடுத்துருந்தோம். ஸோ அது ப்ரொவிஷன் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டூலுமே வந்து ஒரு ஒரு பர்பஸ்க்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தியரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ரம் டே 2 இட்ஸ் கம்ப்ளீட்லி வித் த ப்ராக்டிகல் செஷன்ஸ். ஓகே, ஸோ ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ரைட், ஓகே. இப்போ நமக்கு அதே சினர் எடுத்துப்போம். நம்ம என்ன போட்டிருக்கோம்? T2 மைக்ரோ கிரியேட் பண்ணிருக்கோமா? சரி, லெட்ஸ் சேஞ்ச் இட் டு T2 நானோ. ஓகே, இப்போ இப்போ நான் வந்து இந்த கோடை வச்சு என்னால சொல்லிக்க முடியும். எஸ், ஒரு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணிருக்கிறேன். இந்த இமேஜ் யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ல இந்த டேக்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கோட் வச்சு நம்மளால சொல்லிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் இப்போ T2 நானோ மாத்துறேன் அப்படின்னா எனக்கு என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸோட கான்ஃபிகரேஷனை எனக்கு மாத்தணும். கரெக்ட்டுங்களா? அப்போ நான் ஆல்ரெடி இந்த கோடு வச்சுதான் நான் கிரியேட் பண்ணேன். அப்ப இதே கோட்ல போயிட்டு நீங்க மாத்தினா போதும். நான் என்ன பண்றேன்? மேக்ரோல இருந்து நானோ மாத்த போறேன். நானோ மாத்திட்டேன். இப்ப I'm going to execute again. Okay, let's see what happens. Let me see whether it's completed. I'm just waiting for this. Let's give a few minutes. Okay, let's execute. உங்களுக்கு இந்த எழுத்துலாம் வந்து ரீடபிளா இருக்குல்ல? இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் போதும் இல்லைங்களா உங்களுக்கு? ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்? T2 மேக்ரோல இருந்து T2 நானோக்கு நம்ம மாத்த ட்ரை பண்றோம். லெட்ஸ் see. ஓகே,
இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டாப் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து மாத்தும். பட் இதே நீங்க ஆன்சிபிள் பண்ண முடியாது. ஆன்சிபிள் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு மேப் அ ஒரு ஸ்டேட்ல இந்த ஸ்டேட் மாத்தணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு அது ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அத ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அத மாடிஃபை ஐ மீன் ஸ்டேட்ட வந்து மாத்தணும். அதுக்கப்புறமா திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இத்தன வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க கோட் எழுதணும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி இன்டெலிஜென்ட். பட் Terraform பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டீங்க. இதான்ப்பா என்னோட டிசையர் ஸ்டேட் எனக்கு இதான்ப்பா. எனக்கு டிசையர்டு அவுட்கம் வந்து இதான் எனக்கு. இதான் தேவை. எனக்கு வந்து டைப் வந்து T2 நான் வரணும். நீ எப்படி பண்ணுவேன்னு தெரியாது. பட் எனக்கு இது வந்து இதான் என்னோட அவுட்கம். அப்படின்னு சொல்லிட்டீங்க அவ்வளவுதான். Now Terraform takes care everything. Okay, so let's see. Still modifying. Let's wait for a few more seconds. இங்க பாத்தீங்கன்னா T2 nano மாறிச்சு. Now automatically it's starting the instance, right? So இதுதான் வந்து நான் என்ன சொல்றேன் இங்க. இட்ஸ் அ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இந்த டெராஃபார்ம் வந்து இட்ஸ் வெரி சப்போர்ட். தட் மீன்ஸ் நீங்க ஒரு இன்ஃபார்ம் மேனேஜ் பண்றது இட்ஸ் வெரி ஈஸி வென் யூசிங் டெராஃபார்ம். ஓகே, ஆன்சிபிள் வந்து when you are doing some specific automation task inside the infrastructure, then you can go for Ansible. But if you want to create the infra and if you want to manage the infra efficiently, then Terraform is the best choice. Okay, okay, this is completed now. சுரேஷ் Okay, so தேங்க்ஸ். yeah, sorry. சுரேஷ் இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ டிஸ்க் அப்கிரேட் பண்ணுறது, இல்லை கான்ஃபிகரேஷன் அப்டேட் பண்ணுறது, இல்லை நியூவாக இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஐபி ஆட் பண்ணுறது, அது மாதிரிலாம் வந்து இப்போ இல்லை நம்ம மாடிஃபை அதெல்லாம் வந்து டெராஃபார்மில் Exactly, நம்ம you can do it. Yeah, கிரியேட். yeah. இப்போ ஒரு டிஸ்க்ன்றது இட்ஸ் நத்திங் பட் த ஒரு இன்ஃப்ரா தான், கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு விஎம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்க ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு டிஸ்கோட கிரியேட் பண்ணீங்க. நாளைக்கு ஒரு புது டிஸ்க் கேக்குறாங்க. அந்த டிஸ்க் ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க ஆட் பண்றீங்கன்னா தட்ஸ் கம்ஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணணும். எஸ், தட்ஸ் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட் இஸ் பாசிபிள், ரைட்? பட் இதுல என்ன பாயிண்ட்னா, அந்த இன்ஃப்ராக்குள்ள அதுக்குள்ள மீன்ஸ் என்னன்னா, இப்போ அகைன் ஐம் கோயிங் ஃபார் த சர்வர்ஸ். ஸோ சர்வர்ஸ்குள்ள அந்த ஓஎஸ்குள்ள எதனா மாத்தணும், அந்த ஓஎஸ்குள்ள எதனா நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தட்ஸ் நாட் பாசிபிள். அட் வெரி இனிஷியல் ஸ்டெப் இட்ஸ் பாசிபிள். வாட் அதை எவர் வி நான் கேன் கோயிங் சி லைக் ஃபார்வர்ட் சொல்லுவேன். skeleton, as you said, skeleton the like in எக்ஸாக்ட்லி, Azure ஸ்கெலெட்டன் இஸ் த AWS. ரைட் வேர்ட். So எஸ், so we எக்ஸாக்ட்லி, can எக்ஸாக்ட்லி. இப்போ நம்மளால வந்து ஒரு நியூ டிஸ்க் ஆட் பண்றது அந்த மாதிரி இப்போ இன்ஃப்ரா லெவலில் எல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். ப்ளஸ் பட் ஆனால் எல்லாம் இன்சைடு பண்ணலாம். ஓஎஸ்குள்ள வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் இன்ஃப்ரா லெவலில் தான் கேட்டேன். இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ நீங்க ஏடபிள்யூஎஸ் அஷூர் போனீங்கனாலே யூ ஹாவ் டு கோ ஃபார் டெராஃபார்ம் ஆர் அதர் ISC tools like CloudFormation or some other thing, right? Or Google or Azure. ஏன்னா எஸ், கிளவுட பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்க மெயினா டாஸ்க் என்னவா இருக்கும் அங்க? நீங்க இன்ஃப்ரா கிரியேட் பண்றதா மெயின் டாஸ்கே. பட் அந்த ஓஎஸ் குள்ள நீங்க ஆன்சிபிள் போறீங்க. அந்த அது வராது. ஆன்சிபிள் வந்து குறைவா பேசல. ஆன்சிபிள் இட்ஸ் ஓன் பவர். அதுக்கு உண்டான சில இது இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு. பட் நம்ம ஜென்ரலா யோசிக்கும் போது நீங்க ஆன்சிபிள் எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு ஒரு ஓஎஸ் சப்போர்ட் பண்றாங்க யாரோ, அந்த ஓஎஸ்க்குள்ள சிலது மாத்தணும், இல்ல அப்ளிகேஷன் சம்திங் மாத்தணும் அப்படின்றப்பதான் ஆன்சிபிள் வரும். இல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், இப்போ ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்றீங்க, அதோட கான்ஃபிகரேஷன் வேற ஏதோ டூல்ல அப்டேட் பண்ணணும், இல்ல வேற ஏதோ ட்ரிகர் பண்ணணும். நான் ஐ வில் கம் டு தட் அகைன். ஸோ அந்த மாதிரி சில அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு வந்து யூ கேன் கோ ஃபார் ஆன்சிபிள். பட் நீங்க இன்ஃப்ரான் வரும்போது யூ ஹாவ் டு கோ ஃபார் திஸ் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பட் சொன்ன இட் மாதிரி ஆல்சோ ஒரு சப்போர்ட். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் இது வந்து பண்றதும் இப்போ ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், விஎம்வேர் லைக் எது வேணா வந்து ஒரு இதில் நம்ம மேனேஜ் பண்ணலாம். நம்ம ரைட்? எதை வேணாலும் மேனேஜ் பண்ணலாம். எஸ், நான் உங்களுக்கு நான் கோயிங் ஃபார் காட்டுவேன். பட் லெட் மீ ஷோ யூ ஹியர் இட் செல்ஃப் அகைன் ஒன்ஸ் இல்லை, அகைன். எனக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் சுரேஷ். நீங்கள் கேன் கோ ஹெட் பிகாஸ் ஓகே, இட் ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணணும். ஃபைன். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியுது, கிளியராக புரியுது. தேங்க்ஸ். ஓகே, 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 ஃபைன் ஜி. சரி, ரைட். ஸோ நம்ம இதே வேலையை நம்ம ஆன்சிபிளால நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதுக்காக நான் சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. பட் நிறைய இடத்துல வந்து
ரெண்டுத்தையும் சில கேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சிபிளும் யூஸ் பண்ணுவாங்க, டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்ப்போம். டெராஃபார்ம் ஆன்சிபிளும் கம்பைன் பண்ணும்போது இட்ஸ் மோர் எஃபெக்டிவ். நம்ம வந்து ஒரு கம்பெனி யூஸ் பண்ணும்போது அது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்றதுக்கு தே கேன் கோ ஃபார் டெராஃபார்ம். அப்புறம் அந்த இன்ஃப்ராவை வந்து அந்த இன்ஃப்ராக்குள்ள ஏதோ சம்திங் நீங்க கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கும் போது தே கேன் கோ ஃபார் ஆன்சிபிள். அகைன் நான் இன்ஃப்ரா கான்ஃபிகரேஷன் வரும்போது ரெண்டு டைப்பா பிரியுது. ஒன்னு சில சில ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃப்ரா வந்து நீங்க டெராஃபார்ம் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். நான் சொல்றது வந்து இப்ப நான் ஐ மீன் ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன் ஹியர். இங்க பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு AWS cloud ப்ரொவைடர் வச்சு we are creating the EC2 instance கிரியேட் பண்றோம். ஒரு ஒரு VPC கிரியேட் பண்ணிட்டு, ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு, நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு, ஒரு EC2 வந்து கிரியேட் பண்றோம், ஸ்டோரேஜ் அட்டாச் பண்றோம். எவ்ரிதிங் we can do டெராஃபார்ம். பட் ஒன்ஸ் டெராஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரிசோர்ஸ் ஆர் இன்ஃப்ரா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இமிடியட்லி ஆட்டோமேட்டிக்லி தே வில் கால் ஆன்சிபிள் ஃபார் இன்ஃப்ரா சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி யூஸ் கேஸ்னா, ஒரு சர்வர் டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்க ஹார்டனிங் பண்ணணும்னு ஒரு கேஸ் இருக்கும். அப்போ நீங்க ஓஎஸ் ஹார்டனிங் பண்ணுவீங்க. இல்ல இன்னொரு யூஸ் கேஸ்னா, நீங்க ஒரு சர்வர் டெப்ளாய் பண்ணிட்டீங்க, அதுல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு 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 டூல் வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HPSA ஆர் SCCM அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் டூல் வச்சிருப்பீங்க. அது வந்து சாஃப்ட்வேர் இனிஷியேட் பண்ணும் அந்த OS இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா ஆன்சிபிள் வந்து டைரக்டா அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் சர்வர் கான்டாக்ட் பண்ணி இங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் புஷ் பண்ணும். அந்த மாதிரி வேலை பண்றதுக்கு. இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, CI இன்ஃபர்மேஷன், அதை வந்து ஒரு CMDB டூல்ல அப்டேட் பண்றதுக்கு, ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றது. இல்லைன்னா ஒரு ஒரு CI கிரியேட் பண்றது, இல்லைன்னா ஒரு சர்வீஸ் நோல ஒரு டிக்கெட் கிரியேட் பண்றது, அந்த மாதிரிக்கெல்லாம் தே கேன் கோ ஃபார் ஆன்சிபிள். யூ காட் இட் ரைட். ஸோ இது காம்பினேஷன் வரும்போது டெராஃபார்ம் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ரா கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ண இன்ஃப்ரால ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னா தே கேன் இமிடியட்லி கால் த ஆன்சிபிள் டு டு த டாஸ்க். ஸோ காம்பினேஷனா பண்றதுக்காக இது ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சரி. இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே வந்து திருப்பி ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம், ட்ரெடிஷனல் வேலை எப்படி இன்ஃப்ரா மேனேஜ் பண்ணாங்கன்றத பார்த்தோம். அது ஒரு செட் ஆஃப் டாபிக். அதுக்கப்புறமா ஐஐசினா என்ன, ஐஐசில என்ன டூல்ஸ் இருக்கு, அந்த ஐஐசி டூல்ஸ்ல மெயினா டெராஃபார்ம் வெஸ் ஆன்சிபிள் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றத பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம திருப்பி பழைய டாபிக் போக போறோம். ட்ரெடிஷனலா மேனேஜ் பண்ண அந்த ஒரு பிஹேவியரை எப்படி டெராஃபார்ம் வச்சு ஈஸியா ஆக்குனாங்க, ஐஐசி டூல் வச்சு எப்படி அதை ஈஸியா கொண்டு வந்தாங்கன்றதை இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடத்துறது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன கேட்கலாம். எனி டவுட்ஸ்? சுரேஷ்ஜி, ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க. நீங்க ஆன்சிபிள் பத்தி சொல்லும்போது நீங்க ஆன்சிபிள் வச்சு நம்ம AWSல ஒரு சர்வீஸ் ப்ரொவைஷன் பண்ணா அங்க டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் இருக்காதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்காது. அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டேட் அது மெயின்டைனே பண்ணாதுன்றதப்ப அதில் மேனேஜ் பண்ண முடியாது. பட் நீங்க டெராஃபார்மோ இல்ல கிளவுட் ஃபார்மேஷனோ இல்ல வேற ஏதோ டூல் எடுத்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட் ஃபைல். அந்த ஸ்டேட் ஃபைல் தான் அதோடைய சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தே. அதை வச்சுதான் மேனேஜ் பண்ணும். ஸோ கண்டிப்பா ஆன்சிபிள் வந்து ஆன்சிபிளுக்கு தனியாக ஸ்டேட் ஃபைல் கிடையாது. தட்ஸ் ஆன்சிபிள் வந்து நான் அதான் சொல்றேனே, ஆன்சிபிள் வந்து இனிஷியலா கொண்டு வந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆட்டோமேட்டிங் த டாஸ்க். லைக் நீங்க பைத்தன் வச்சு பண்ண முடியும். பட் பைத்தன் வச்சு பண்ணும்போதோ இல்ல பவர்ஷெல் வச்சு பண்ணும்போதோ இல்ல ஷெல் ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணும்போதோ உங்களுக்கு நீங்க ப்ரோக்ராமட்டிக்ல நீங்க வெரி ஸ்கில்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதோட ஆட்டோமேஷன் பண்ண முடியுமே தவிர கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதை ரொம்ப ஈஸியா ஆகிறதுக்காக ஒரு ஏஜென்ட்லெஸ் டூலா கொண்டு வந்தது ஆன்சிபிள். பட் ஸ்லோவா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆன்சிபிளும் இன்ஃப்ரா கிரியேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சில டூல் வச்சு கொண்டு வந்தாங்க. நீங்க நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஆன்சிபிள் எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு இன்ஃப்ராவை ஆன்சிபிள் பைத்தான் மாடல் வச்சுதான் கிரியேட்டே பண்ணும். நீங்க பைத்தான் இல்லாம பைத்தான் மாடல் இல்லாம உங்களால கிரியேட் பண்ண முடியாது. அப்போ லாஜிக்கல் என்ன நடக்குது, நீங்க ஒரு பைத்தான் கோடு எழுதி கிரியேட் பண்றத ஆன்சிபிள் ஆட்டோமேட்டிக்கா எழுதி பண்ணுது. நீங்க அதுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்க, ஆன்சிபிள் யாமல் ஃபார்மல்ல கொடுத்துட்டீங்க, இங்க கொடுத்துட்டீங்க. பட் பேக்ல என்ன நடக்குது,
இது வந்து டைனமிக்கா ஒரு பைத்தான் கோடு எழுதி அந்த பைத்தான் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணும். ஏடபிள்யூஎஸ் இருக்கட்டும், புரியுது. அஷ்யூரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க பைத்தான்ன்றப்ப பைத்தானுக்கு எதுவும் ஸ்டேட்ஃபுல் கிடையாது. பைத்தான் ஆல்சோ இட்ஸ் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், ரைட்? ஓகே. பைத்தான் ஆல்சோ இட் won't மேனேஜ் த இன்ஃப்ரா ஆர் மேனேஜ் த டாஸ்க் வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் லாஜிக், உள்ள இருக்கிற லாஜிக் இதுதான் ஜி. ஓகே ஓகே. கிளியர் கிளியர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் வருவோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு நிறைய என்வரன்மெண்ட் இருக்கு. டெவலப்மெண்ட், QA, ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷன், டிசாஸ்டர் ரெக்கவரி, இது மாதிரி நிறைய என்வரன்மெண்ட் இருக்கு. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு 5 நாள் எடுத்துக்கிட்டாரு ஒரு பர்டிகுலர் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, பட் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே அட்மின் பர்சன் வில் டேக் 5 days டு ரைட் த டெராஃபார்ம் கோட். ஓகே, அவர் என்ன பண்ணுவாரு, டெராஃபார்ம் கோட ரைட் பண்ணிட்டு அவருக்கு என்ன ஒரு 10 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுவான். ஓகே, எப்படி கிரியேட் பண்ணுவோம், கான்ஃபிகரேஷன் என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். அதை வச்சு ஒரு டெராஃபார்ம் கோடு எழுதிட்டாருன்னா அந்த கோடை வந்து he will store onto the GitHub repository. உங்களுக்கு யாருக்காவது GitHub repository என்னன்னே தெரியல அப்படின்னா டோன்ட் வரி, நமக்கு வந்து ஒரு கிளாஸ் செப்பரேட்டா இருக்கு, CI/CD கிளாஸ் இருக்கு. அதுல நான் GitHub எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஐ வில் மூவ் ஃபர்தர். ஓகே, இப்போதைக்கு என்ன நினைச்சுக்கீங்க, GitHub இஸ் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஒரு ஸ்டோரேஜ். ஓகே, அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, ஒரு அவரோட டெராஃபார்ம் கூட ஸ்டோர் பண்ணுவாரு. பண்ணதுக்கு அப்புறமா we will have some CI/CD tool. CI/CD டூல்னா என்னென்ன தெரியும் உங்களுக்கு, நம்ம ஜென்கின் சொல்லலாம். ஓகே, அப்புறமா நம்ம ஏடபிள்யூஎஸ் எடுத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் கோட் பைப்லைன், இல்ல அஷூர் டெவாப்ஸ், ரைட், இல்ல டெக்டான் பைப்லைன், அந்த மாதிரி நிறைய CI/CD டூல் வந்து நிறைய இருக்கு. இல்ல GitHub ஆக்ஷன்ஸ், GitHub லேப், அது நிறைய இருக்கு. ஓகேங்களா. ஸோ CI/CD டூல்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு இங்க இருக்கிற அந்த ஸ்டோரேஜ்ல அந்த GitHubல இருக்கிற கோடை எடுத்து எக்ஸிக்யூட் பண்றதுதான் CI/CD டூல். CI/CD வந்து நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், என்கிட்ட கோடு இருக்கு, நான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல போய் நான் கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். லைக் டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கோட் வந்து கமாண்ட டைப் பண்ணி என்டர் அடிச்சா எக்ஸிக்யூட் ஆகும். அந்த இடத்துல யாரு எக்ஸிக்யூட் பண்றா, ஆஸ் எ ஹியூமன் ஐ எம் எக்ஸிக்யூட்டிங். அதை என்ன பண்றோம், ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு CI/CD டூல கொண்டு வந்துடும். அவ்வளவுதான், CI/CD வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்றீங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ற அந்த கமாண்ட அந்த ஒரு CI/CD டூல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். இதுல ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. CI/CD டூல் வந்து ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு அது நம்ம சொல்லிட்டோம், நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ண நம்ம சொல்லிடுவோம், அது எக்ஸிக்யூட் பண்ணும். அது எப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பட் லெட்ஸ் அஸ்யூம் as of now. ஸோ இங்க வந்து அந்த CI டூல் வந்து அந்த டெராஃபார்ம் அப்ளை கமாண்ட ஐ எம் ரன்னிங் அகேன்ஸ்ட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். என்ன நடக்கும், அந்த டெவலப்மெண்ட்ல அதே செட் ஆஃப் கோட் வந்து அதே செட் ஆஃப் ரிசோர்ஸ் கிரியேட் பண்றோம். இப்போ QA, ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷன், டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு தனியா கோடுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதே செட் ஆஃப் 10 ரிசோர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். அப்படின்ற பட்சத்துல ஜஸ்ட் ஐ கேன் ட்ரிகர் ஒன் கமாண்ட், அதை என்ன பண்ணோம், QA கிரியேட் பண்ணி விட்டுருவோம். அதே தான் ஸ்டேஜிங், அதே தான் ப்ரொடக்ஷன், அதே தான் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஜஸ்ட் நீங்க 5 days ஸ்பெண்ட் பண்ணா போதும், கோடு எழுத்துக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், we can use for all the environment. ஸோ அதான் இங்க நம்ம சொல்றோம், இட்ஸ் a ஒன் டைம் ஒர்க். அதே கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஆல் த என்வரான்மெண்ட்டுக்கு. வெரி ஈஸியா ஃபாஸ்டா நமக்கு வேலை முடியும், ரொம்ப ரிலையபிளா இருக்கும். பிளஸ் நீங்க நாளைக்கு மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நாளைக்கு நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு டெவலப்மெண்ட்ல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போறீங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் டீம் வந்து இல்லப்பா எனக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் பத்தல, எனக்கு இன்னும் ஹையா வேணும்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஹை கான்ஃபிகரேஷன் டெவலப்மெண்ட் பண்ணிடுவீங்க, டெவலப்மெண்ட் டீம் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு அதே இது வந்து டெஸ்ட்டுக்கும் வேணும், ப்ராடக்ட்டும் வேணும், ப்ரீ ப்ராடக்ட் வேணும். அப்படின்றப்ப நீங்க திருப்பி திருப்பி போயிட்டு எல்லாத்துக்கும் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்காம இருக்கும். அதெல்லாம் இல்லாம நீங்க ஜஸ்ட் அந்த ஒரு கோட்ல மட்டும் நீங்க அந்த ஹை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எந்தெந்த என்வரன்மெண்ட் தேவை நீங்க வந்து யூ கேன் ஈஸிலி கோ அண்ட் டெப்ளாய் இட். ஓகே, அதுதான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம். பிளஸ் இதுல வந்து நமக்கு ஸ்டேட்ஃபுல் இருக்கிறதால வி கேன் ஈஸிலி ஆடிட் இட். நமக்கு வந்து ட்ராக்கிங் பர்பஸ் இருக்கும், ட்ராக்கிங் இருக்கும். இதுல என்ன ரியலா இந்த என்வரன்மெண்ட்ல என்ன ரியலா கிரியேட் ஆயிருக்குன்றத வி கேன் ஈஸிலி நோ கண்டுபிடிச்சிக்க முடியும் அந்த கோடை வச்சு. ஓகே, ஸோ அதுதான் வந்து மெயின் பர்பஸ். அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெராஃபார்ம் வந்து ஈஸியா வந்து டெவாப்ஸ் கல்ச்சர்ல நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் நீங்க ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன்லாம் வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு
மேபி இஃப் யூ கோ ஃபார் லோட் பேலன்சர் செட்டப், ரைட்? ஸோ லோட் பேலன்சர் போறப்ப இப்போ இனிஷியலா வந்து அவங்க வந்து இல்லப்பா எனக்கு வந்து ஒரு ஒரு 5 இன்ஸ்டன்ஸ் தான் போதும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஓகே இனிஷியலா 5 இன்ஸ்டன்ஸை வச்சு லோட் பேலன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் கோயிங் ஃபார் பேஸ் அந்த லோடு வந்து அவங்களுக்கு இல்லை, எனக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ் வேணும்ன்றப்ப யூ கேன் ஈஸிலி ஸ்கேல் அப். இல்ல எனக்கு வேணாம் கம்மியா வேணா யூ கேன் ஈஸிலி ஸ்கேல் டவுன் ஆஸ் வெல் யூசிங் டெராஃபார்ம். ஓகே, பட் ஆன்சிபிள் வச்சு அது பண்ண முடியாது. பிகாஸ் as you can see, நீங்க ஸ்கேல் டவுன் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ சம்திங் ஹியர் அகைன். யூ கேன் நோட்டீஸ் திஸ் கவுண்ட், ரைட்? கவுண்ட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும்னு சொல்றது தான் கவுண்ட். இப்போ நாங்க இங்க நான் 5 கொடுக்கணும், என்ன நடக்கும்னா இதே கான்ஃபிகரேஷன்ல 5 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். பட் ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இல்லப்பா எனக்கு 5 வேணாம் எனக்கு 3 போதும்னு சொல்லிட்டு 3 மாத்துறீங்கன்னா என்ன நடக்கும்? ஆல்ரெடி 5 ஒன்னு இருக்கும், திருப்பி 3 இன்ஸ்டன்ஸ் புதுசா கிரியேட் ஆகும். தட்ஸ் நாட் அவர் சாய்ஸ், ரைட்? அது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற 5 வந்து நம்ம 3ஆ மாத்தணும், அதான் ரெக்குவயர்மெண்ட். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங் ஹியர். ஸ்கேல் டவுன் ஸ்கேல் அப்ல ஆன் டிமாண்ட் நம்ம ஈஸியா வந்து டெராஃபார்ம் வச்சு பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்துலாம். டெராஃபார்ம் வச்சு நம்ம பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட்ஸ் வெரி சிம்பிள் கோடு. ஓகே, இந்த சிம்பிள் கோடு இது ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணும், மல்டிபிள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். ஓகே, நம்ம ஈஸியா வந்து ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் ஈஸியா பண்ணிக்க முடியும். இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் வித் த டெராஃபார்ம். ஓகே, அதே மாதிரி ஸ்பீடு, உங்களுக்கு வந்து ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் நடக்கும். ஓகே, ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நமக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம இது வந்து ஒரு டெவாப்ஸ் கல்ச்சர்ல தான் யூஸ் பண்ண போறோம்ன்ற பட்சத்துல வி ஆர் யூசிங் அவர் கிட்டப். கிட்டப் இஸ் அவர் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், கரெக்ட்டுங்களா? அங்கதான் நம்ம கோட் ஸ்டோர் பண்ண போறோம். அதுல ஆல்ரெடி வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். பிளஸ் டெராஃபார்ம்லயும் வந்து ஸ்டேட் ஃபைலுக்குன்னு சில வெர்ஷன்ஸ் இருக்கு. தட் வில் பி எக்ஸ்பிளைன் லேட்டர், பட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்க ஸ்டெபிலிட்டின்றது என்ன பேசுறோம்? வெர்ஷன் கண்ட்ரோல் பத்தி பேசுறோம். ஸோ அப்படின்றப்ப ஏதோ சம்திங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அகைன் யூ கேன் ரிவர்ட் பேக் ஈஸிலி யூசிங் யுவர் ஸ்டேட் ஃபைல் ஆர் யூசிங் யுவர் கிட்டப் வெர்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இதுல இருக்கு. அதே மாதிரி விசிபிலிட்டின்னு பேசும்போது நம்ம என்ன பேசணும்? அந்த நம்ம இருக்கிற அந்த கோடை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும், இதுதான்ப்பா இந்த என்வரன்மெண்ட்ல கிரியேட் பண்ணிருக்கிறோம், இந்த கான்ஃபிகரேஷன் தான்ப்பா இந்த என்வரன்மெண்ட் இருக்கு அப்படின்றத we can easily படிச்சுக்க முடியும். நீங்க வந்து போயிட்டு அந்த ஒரு கிளவுட் போர்ட்டல் போயிட்டு நேவிகேட் பண்ணி இதா இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் யூ ஹாவ் எவ்ரி திங் இன் த கோட். ஓகே, தட் விசிபிலிட்டி யூ ஹாவ். அண்ட் ஸ்கேலபிலிட்டி நான் சொன்ன மாதிரி நீங்க ஒன் டைம் கோட் எழுதிட்டா போதும், யூ கேன் யூஸ் தட் ஆஸ் நீங்க அந்த மாடல் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து மாடல்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். லைக் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, ஸோ வி கேன் ரீயூஸ் த கோட் ஃபார் மல்டிபிள் பர்பஸ். அப்புறம் ஆடிட் நான் சொன்ன மாதிரி as Terraform is having the state file contains each and everything. So அந்த state file which you can if you want to audit something you can go for audit using the state file. So இதுதான் வந்து complete the introduction of the Terraform. Okay, any doubts till now? Okay, fine. So நம்ம இப்போ வந்து எஸ் வி ஆர் ஆல்மோஸ்ட் into the session. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஐ திங்க் ஐ forgot to give the break. இட்ஸ் ஓகே இல்ல? நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டெராஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, அப்புறம் எப்படி கிளவுட் டூல் இன்ஸ்டால் பண்றது பார்த்துட்டோம்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ டு யூ வாண்ட் சம் பிரேக் ஆர் வி கேன் கண்டினியூ? We can complete in maybe in 15 minutes. Is that okay? Anyone? Yeah, okay. Okay, fine. Thank you. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன், ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிச்சாச்சு. இப்போ வி ஆர் என்டரிங் இன் டு த ரியல் த டெராஃபார்ம் கோர்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து மேக் யூஸ் பண்றேன், அதனால என்னால் இங்கே ஷோ காட்ட முடியாது.
But let me show you on the Windows how to install the Terraform and all. Okay, so let me start my machine once again. I think most of the people are using Windows machines, right? So let me show you in the Windows. It's very simple. Terraform பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஸ்டலேஷன்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண போறீங்க, அது ஒரு பிளேஸ்ல அந்த exe ஃபைல ஒரு இடத்துல பிளேஸ் பண்ண போறீங்க. That's it, nothing. There is no installation kind of things. Okay, it's very simple and very sweet. Let me show you that. So இங்க இருக்கு. Okay. ஸோ டெராஃபார்ம் இந்த லிங்க் வந்து நான் GitHub ரெபாசிட்டரியில் இருக்கும், யூ கேன் டேக் இட். ஸோ இங்கே போகிறோம். இந்த 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 சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் ஃபைல்ஸ். லைக் ஃபார் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் த ஃபைல்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராசஸர். சேம் திங் ஃபார் விண்டோஸ், லைனக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் இஃப் யூர் யூசிங் விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸ் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்கிடெக்சர் ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். தட் ஐ வில் ஷோ யூ. லெட் மீ see. ஸோ இங்க எல்லாருமே வந்து கிளவுட் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தானே? AWS or Azure something or GCP something. எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த கிளவுட் நாலேஜ் இருக்கு இல்லைங்களா? Yes, Suresh. Yes. ஓகே, ஃபைன். Even if it is okay if you have from VM background, because I mean VM background ஆல்மோஸ்ட் சேம் தான். கோடு வந்து எந்த விதத்தில் டிஃபர் ஆகாது. அது அஷூரா இருக்கட்டும், AWS இருக்கட்டும், இல்ல வாட் எவர் த பிளாட்ஃபார்ம் இட் இஸ், கோடு எந்த விதத்திலும் டிஃபர் ஆகாது. ஐ மீன் அந்த அந்த லாஜிக் இருக்குல்ல, அந்த கோடு எழுதுற அந்த லாஜிக் வந்து எந்த விதத்திலும் டிஃபர் ஆகாது. ஒன்லி அதுக்குள்ள இருக்கிற சில இன்புட்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுமே தவிர இது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ நீங்க டெராஃபார்ம் கத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் மேனேஜ் எனி திங் இஃப் யூ நோ தட் பிளாட்ஃபார்ம் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ let me try to access it. ஓகே, ஸோ இங்க வந்து அந்த பர்டிகுலர் சைட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ் ஐ டோல்ட் நீங்க இதை டவுன்லோட் ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அந்த ஆக்சஸ் நான் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். லெட் மீ ஷோ யூ. ஸோ இதுதாங்க டவுன்லோட் பண்ண ஃபைலு. ஓகே, டவுன்லோட் பண்ண இந்த மாதிரி ஜிப் ஃபைல் மாதிரி ஒன்று வரும். ஓகே, அந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன் exe ஃபைல். இவ்வளோதான் டெராஃபார்ம் இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும். டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு exe ஃபைல் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த exe ஃபைலை வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் பாத்தில் போயிட்டு அந்த பாத்து மட்டும் கான்ஃபிகர் பண்ணணும். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த exe ஃபைலை வந்து நான் இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்க்குள்ள டெராஃபார்ம் என்ற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நான் அதுக்குள்ள இதை ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? இது பண்ணதுக்கு அப்புறமா இந்த OS வந்து டெராஃபார்ம் கமாண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டுங்களா? அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அப்போ ஆப்வியஸ்லி இது OS கான்செப்ட் தான். நம்ம என்ன பண்ணணும், அந்த பாத்தை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாத்து நீங்க கான்ஃபிகர் பண்ணது வந்து நீங்க விண்டோஸ் இருந்தீங்க அப்படின்னா இதுல சர்வர்ல எப்படின்னு தெரியல. ஸோ இங்க போயிட்டு நீங்க அந்த யூசர் ப்ரொஃபைல் Environment variable. ஓகே, என்வரன்மெண்ட் வேரியபிளை நீங்க இந்த பாத்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்.
அந்த பாத்துல வந்து நீங்க ஜஸ்ட் அந்த உங்களுக்கு என்ன இதுவோ அந்த இந்த கம்ப்ளீட் பாத் இந்த டெராஃபார்ம் இந்த C கோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் டெராஃபார்ம் அது நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் இட். ஓகே, let me see whether I configure or not. Okay, I think I have not configured. So just நீங்க வந்து configure பண்ணிக்க வேண்டியது அந்த folder. Sorry. Okay. ஸோ அதே மாதிரி இப்போ நான் இது சிஸ்டம் வேரியபிள்ஸ்லாம் ரீஸ்டார்ட் பண்ணதாக இருக்கும். ஸோ லெட் மீ கான்ஃபிகர் இந்த யூசர் வேரியபிள்ஸ் ஆஸ் வெல். ஓகே, இது பண்ணிக்கலாம். இல்ல இது இது பண்ண இது இல்ல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கமாண்ட் டைரக்ட்லி. இந்த இந்த பாத் செட் பாத் அந்த பர்டிகுலர் பாத்து கொடுத்தீங்கன்னா என்வன் பேர் வந்து கான்ஃபிகர் ஆகிடும். ஓகேங்களா, எய்தர் யூ கேன் கான்ஃபிகர் GUI ஆர் திஸ் ஒன். அதே லைனக்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லைனக்ஸா இருந்துச்சுன்னா நீங்க இந்த லைனக்ஸ்க்கு தனியா ஒரு பைனரி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஐ மீன் இந்த சேம் லைக் ஒரு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் மட்டும் டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்க உங்களுடைய லினக்ஸ்ல இருக்கிற பைனரி பின் லொகேஷன் இருக்குங்களா, அந்த பின் லொகேஷன்ல போட்டு அதுல இதே மாதிரி என்வம் டேபிள் கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா பாத் செட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சேம் திங் ஃபார் OS, ஐ மீன் மேக் as well. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்க ஒன்ஸ் அதை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் த டெராஃபார்ம். ஓகே, ஸோ எப்படி ஆக்சஸ் பண்றது டெராஃபார்ம் வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து இது நம்ம பண்றது எல்லாமே என்னது டெராஃபார்ம் CLI. அப்போ இது எல்லாமே நம்ம கமாண்ட் லைன்ல தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு டெராஃபார்ம் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். லெட்ஸ் see டெராஃபார்ம். So when the Terraform IFR version in the command execute ஆயிடுச்சு அப்படின்னா it means you have the Terraform in your laptop or in your server. That's it. Okay, so இந்த மாதிரி I mean coming to the next session, நம்ம next session பார்க்கறதுக்கு முன்னாடி you have to complete these things. Okay, like Terraform install பண்ணி இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் அடுத்தது சொல்றது. ஓகே, அது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து சப்போஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் AWS பேக்ரவுண்ட் யூ ஹாவ் டு ஹேவ் த AWS CLI, ஆர் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அஷூர் பேக்ரவுண்ட் நீங்க அஷூர் CLI வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்றது இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஷோ பண்ணிக்கிறேன் ஒரே தடவை தெரியாதவங்களுக்கு. ஸோ இது இவ்வளோதான் சிம்பிளுங்க. இதுலேயும் வந்து எந்த ஓஎஸ்க்கும் அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு டூல் இருக்க போது அதை டவுன்லோட் பண்ண போறீங்க. நார்மல் இன்ஸ்டலேஷன் அதுக்கு. ஸோ ஆல்ரெடி அங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ AWS CLI அவ்வளோதான். ஜஸ்ட் டபுள் கிளிக்கு நெக்ஸ்ட்டு. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஸோ அதனால இட்ஸ் ஓகே. அதே மாதிரி AWS CLIயும் நான் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான், அப்டேட் பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களுடைய டார்கெட் பிளாட்ஃபார்ம் எதை சூஸ் பண்றீங்களோ அதுக்குண்டான CLI டூல் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகே, வித் டெராஃபார்ம். சொல்லுங்க ஜி, எனி டவுட்? ஓகே ஃபைன். அஷூர் CLI இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கோயிங் ஃபார்வர்ட் வி ஹேவ் டு யூஸ் போத் AWS அண்ட் அஷூர் ரெண்டுமே கலந்து தான் பார்ப்போம். ஸோ ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் திஸ் ஆஸ் வெல். ஓகே, let's install it. ஸோ அஷூர் CLI இன்ஸ்டால் பண்ணது இந்த லிங்க் யூஸ் பண்ணீங்கன்னா you will get it. Let me show you that as well. ஸோ இதில் விண்டோஸ்னா விண்டோஸ் இல்லை மேக் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுக்கு வந்து இங்கே இன்ஸ்டலேஷன் கமாண்ட் இருக்கும். பவர் ஷெல்னா அது போகலாம், பேக்கேஜ் போகலாம், இல்லை இன்ஸ்டலேஷன் போகலாம். MSI போயிட்டு எந்த பிட்டு தேவையோ அந்த பிட்டுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு தான். நத்திங் இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ வி ஆர் டன் வித் த இன்ஸ்டலேஷன் ஆஸ் வெல், ரைட்? ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த லேப் செட்டப் வி ஹாவ் டு ஹவ். த லேப் செட்டப் என்ன இருக்கணும்? லேப் செட்டப்பில் லேப் செட்டப் உங்களோட லேப்டாப் கூட எடுத்துக்கலாம். லேப்டாப்பில் டெராஃபார்ம் நான் சொன்ன மாதிரி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருங்க. அப்புறமா
உங்களுக்கு நீங்க AWS இருந்துச்சுன்னா AWSல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுங்க. ஒரு சிம்பிள் பர்சனல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு AWS CLI நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, இல்ல Azure CLI இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கு அப்புறமா you have to have the you have to have configure the AWS CLI கான்ஃபிகரேஷன் எப்படி நம்ம மேபி அடுத்த செஷன் கூட பார்க்கலாம். நத்திங். நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் இந்த இந்த பண்ணுவீங்களா AWS கான்ஃபிகர், இதுல வந்து உங்களுடைய சீக்ரெட் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கொடுப்பீங்களா, அது கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி அஷூருக்கு பண்ணி வச்சுட்டீங்கன்னா that will be useful for authentication purpose when we are executing from the laptop. Okay. Okay. so அதெல்லாம் தெரியும்ல, எப்படி AWSல எப்படி சீக்ரெட் கிரியேட் பண்றது, ஆக்சஸ் கிரியேட் பண்றது. if anyone does not know, just let me know. I will also show that, but I hope everyone from cloud backend. Okay. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் இதுல உங்களுக்கு வித் நோட்ஸ் அண்ட் கோட் எல்லாமே இருக்கும் from day 2 onwards. Okay, let's it is the final stage, so let's have the final knowledge check. Okay, so anyone can tell me what is IAC now? Anyone? Infrastructure as a code. Okay, what is infrastructure as a code? What exactly it means? To perform It some means certain நீங்க பேசிட்டு task, என்னன்னு கேட்கல. yes, to perform some certain task, we may write a code. Using that code, we'll make it as a like a command, so it will be like infrastructure as a. Okay, yeah, perfect. So so using we can code we are creating infrastructure. அவ்வளவுதான், சிம்பிளா. yeah. சொல்லுங்க ஜி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் மூலியமா நம்ம ஆட்டோமேட் பண்றோம். ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூசிங் கோட் we can அதாவது automate the நீங்க infrastructure. ஒரு கோடு எழுதி ஒரு இன்ஃப்ராவை ஆட்டோமேட் பண்றீங்க. அந்த கோடு மூலியமா பண்றதால இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். கோடால ஒரு இன்ஃப்ரா கிரியேட் ஆகுறதால இது வந்து கோட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோட். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச ஐஏசி டூல் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல. Ansible, Puppet, Chef, Cloud formation. Cloud. Yeah, exactly. Yeah. Okay, if customer wants to automate automation for application deployment and reconfigure his application, which tool they can choose? Ansible. Ansible, right? Perfect. So now I think hopefully you got the difference between these tools and why we have to use Terraform, right? Hopefully that's it. Ji. So Tuesday meet பண்ணுவோம். Any doubts இருந்தா you can always ping in ஆக்சுவலி the அந்த group chat. லேப் I will நீங்க respond. செட் பண்ணீங்களா, லேப் செட் பண்ணீங்களா, அது வந்து அடுத்த டைம் இந்த சீக்ரெட் கீ கிரியேட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் இனிஷியலா ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணிட்டு அடுத்த டைம் அது. எது இது Ansible Terraform சொன்னீங்க அதுங்களா? இல்ல இல்ல அந்த EXE செட் Okay, பண்ணி okay. 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 Fine. No issues. We will take it. Yeah, no issues. ஓகே நான் ஓகே. சொல்றேன் உங்களுக்கு. Thursday, Friday அப்புறம் class. நெக்ஸ்ட் ஆமா ஜி, Thursday and Friday. ஓகே, Okay. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல? இதான் பார்க்க போறோம். கோடு எழுத போறீங்க. அந்த கோடு எழுதுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது இல்லைங்களா? அந்த டூல் என்ன எப்படிலாம் இருக்கணும் அந்த டூல் அப்படின்னு பார்ப்போம். அதை நம்ம சூஸ் பண்ண விஷுவல் ஸ்டுடியோ தான் ஆப்வியஸ்லி, பட் அது ஏன் சூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அதுல சில பிளகின்ஸ்லாம் இருக்கு, அது எப்படி இன்ஸ்டால் பண்றது. ஓகே, அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த சிம்பிளா அந்த லேப் செட்டப்க்கான அந்த சிஎல்ஏ கமெண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணது ஒரு பார்த்துருவோம் அவருக்காக. அப்புறமா டெராஃபார்மோட கோர் கமெண்ட்ஸ்னு சிலது இருக்கு, ஜஸ்ட் ஒரு 5 கமெண்ட்ஸ் தான். அதை பார்த்துட்டு டெராஃபார்மே வந்து டாப் மீன் பிளாக் தான் எழுத போறோம். ஸோ பிளாக்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இட்ஸ் அ வெரி பேசிக் திங்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இந்த இது புரிஞ்சாதான், ஐ மீன் இது புரிஞ்சுனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீ ஈஸியா கோட் எழுதிட முடியும். ஓகே, பட் ஐ வில் கிவ் சம் டைம் ஆன் Thursday அண்ட் Friday. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல we can see how we can write the code.
Okay ji. So thank you for everyone. So any doubts is now you can ask me now, or we can wind up, or else உங்களுக்கு அப்புறமா என்ன doubts இருந்தா கூட you can always ping in the group chat. I will respond. Okay. Okay. Thank you, bro. Thank you, guys. Bye. Okay. Thank you so much. Bye. Thank you, Ji. Thank you, Thank Suresh. you. Thank you. Yeah, thank you ji. Bye.